சார் ஆடியோல இருக்கா செக் பண்ணுங்க. கிளியர்? எஸ் சார். ஓகே. சார். இப்போ வந்து என்ன ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்? பிரிக் தான் பார்க்க போறோம். செங்கல். ஓகே. ஆல்ரெடி ராக்ஸ் அண்ட் ஸ்டோன். அதுக்கடுத்து அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி எப்படி மேசன்ரி ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கலாம் பிரிக் பார்க்க போறோம். அது பிரிக் மேசன்ரி ரெண்டையும் சேர்த்து ஒரே நிறைய பார்ப்போம். அப்போ பிரிக் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த சிஎம்ல இருக்கக்கூடிய டாபிக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் 2ஓ 3ஓ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே டாபிக்னா சிங்கிள் டாபிக்னு ஒரு பிரிக் அண்ட் மேசன்ரி. பிரிக் அண்ட் மேசன்ரி. ரெடி பிரிக்ஸ்னு எழுதிக்கிறீங்க. இல்ல மேசன்ரி பிரிக்ஸ் செங்கல். இப்ப செங்கல்னாவே உங்களுக்கு தெரியும். கட்டுமானத்துக்கு எல்லாமே பார்த்துருக்கோம். கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் செங்கல். ஓகே. செங்கல் யாரும் பார்க்காம இருந்துக்க மாட்டீங்க. நம்ம நீல கலர்ல எப்படி இருக்கும் இந்த இடத்துல மேனுபேக்சரிங் கொடுத்துருப்போம். அப்ப இந்த செங்கலுக்கு இதான் அகலம் வித்துன்னு சொல்லுவோம். வித்து. அதுக்கடுத்து செங்கலுக்கு இதான் அதோட லென்த். லென்த்னு சொல்லுவோம். இதான் அந்த செங்கலோட உயரம் டெப்த். ஹைட் ஆர் டெப்த்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செங்கல் எப்படிப்பட்டது அப்படின்னா முப்பரிமாண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல். 3 டைமென்ஷன். ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கு, ஒரு டெப்த். ஒரு செங்கலுக்கு என்ன அர்த்தம்? ஒரு லென்த், ஒரு பிரெத், ஒரு டெப்த் இருக்கு. அப்ப செங்கலுக்குன்னா லென்த், பிரெத், டெப்த் இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்குன்னு ஒரு வால்யூம் நம்மளால கால்குலேட் பண்ணணும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட லென்த் என்ன, இதோட பிரெத் என்ன, இதோட டெப்த் என்ன தெரியணும். அப்ப இந்த செங்கல் நமக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் சைஸா யூஸ் பண்றோம்? நம்ம ஒரு பிக்ஸ்டா இருக்குல்ல, இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கோடல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. செங்கல்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த சைஸ்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்படி கொடுத்துருக்க சைஸ் என்னன்னா நம்மளுடைய வித்து வந்து 9 சென்டிமீட்டரும், லென்த் வந்து 19 சென்டிமீட்டரும், டெப்த் வந்து 9 சென்டிமீட்டரும். அப்ப லென்த் என்னது 19, பிரெத் என்னது 9, டெப்த் என்னது 9. இந்த சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செங்கல் தான் அதோட சைஸ். இதான் இதோட சைஸ். லென்த், பிரெத், டெப்த் சைஸ். இந்த சைஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ், பிக்ஸ்டு சைஸ் சொல்றோம். ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, மாடுலர் சைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் சைஸ் இன்னொரு நேம் மாடுலர் சைஸ். மாடுலர் சைஸ் பிரிக் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து ஒரு செங்கல் கட்டுமானம் செய்யணும். ஓகே, ஒரு செங்கல் கட்டுமானம் செய்யணும். இந்த செங்கல் வரிசையை அடுக்கி வைக்கணும். செங்கல் கட்டுமானம் இப்படி செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்படி நீல வாக்கில் செங்கல் வச்சிருக்கோம். அடுத்து இப்படி வைக்கணும் நீல வாக்கில். அதுக்கடுத்து செங்கலை இந்த இதுல வைக்கணும். நீல வாக்கில் வைக்கணும். செங்கலை வந்து அடுத்து இப்படி வைக்கணும். அதுக்கு எத்தனை செய்வோமா? இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வால் பாக்குறீங்க, ஒரு விரிக்கல் பாக்குறீங்கன்னா உங்க கண்ணுக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு வால் சர்ஃபேஸ். நான் இந்த இப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சேர்ப்போம். அடுத்து இது இங்கிலீஷ் பாருங்க, மிஸ் பண்ண மாறுபடும். நான் சொல்றேன் அதுக்கு பிரிக் மை சென்டர் பார்க்கலாம். இப்ப நான் இங்க வேற ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா இப்படி ஒரு வால் சர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு பாக்குறதுக்கு இப்படிதான். ஆனா அந்த செங்கல் கட்ட போனா ஒரு செங்கல்ல இன்னொரு செங்கலை அனுப்பிட்டோம். ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்குமா? அதுக்கு கீழே ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட கனெக்ட் இருக்கு. அப்ப இது வந்து கீழே விழுந்துடாதா? எப்படி வந்து இது வந்து கரெக்டா ஸ்டெடியா நிக்குது அப்படின்னா இந்த செங்கல்ல இந்த செங்கலுக்கு இந்த செங்கலுக்கு இடையில வந்து இந்த இடத்துல ஒரு கலர் வச்சிருப்போம், சுண்டுகளை வச்சிருப்போம். இந்த செங்கலுக்கு இந்த செங்கலுக்கு இடையில இங்க ஒரு சுண்டுகளை வச்சிருப்போம். ஒரு மேல ஒரு செங்கல் வைக்க போறோம்னா இந்த சுண்டுகளை வச்சுதான் மேல வைப்போம். சைடுல ஒரு செங்கல் வைக்க போறோம்னா இந்த சுண்டுகளை வரும். அந்த சிமெண்டோட கலவையை சிமெண்ட் சாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அதுக்கு மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மோட்டார் இருக்குல்ல,
இந்த மோட்டார் இந்த செங்கல்ல சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த மோட்டார சேர்த்து இது ஸ்டாண்டர்ட் சைஸா செங்கலுக்கு, சேர்க்காம இந்த சைஸா தான் நான் உங்களுக்கு விட்த் 9, லென்த் 19, டெப்த் 9 குடுத்துருக்கேன். இங்க எங்கேயுமே வந்து இது மேல உள்ள கான்கிரீட் வைக்கிற மாரியோ, சைடுல கான்கிரீட் இருக்க மாரியோ, அது சிமெண்ட் இருக்க மாரியோ உங்களுக்கு குடுக்கல. சிமெண்ட் சாந்து மோட்டார் இருக்க மாரியே நான் குடுக்கல. சைடுலயும் குடுக்கல. பொதுவா தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். மோட்டார் இருக்க மாரி எங்கேயும் குடுக்கல. அப்ப இதுல இந்த சிமெண்டோட சாந்தம் சேர்த்திருக்கேனா சைஸ்ல அப்படின்னா சேர்க்கல. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா வித்தவுட் வித்தவுட் மோட்டார். அப்ப இந்த சிமெண்ட் கலவையை சேர்த்து சைஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்ப சைடுல மேல இப்ப சிமெண்ட் சாதம் எப்படி இருக்கும் செங்கல் கட்டு போனதுக்கு இப்ப இந்த செங்கலை செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு சிமெண்ட் சாதம் எங்க வைப்போம்? இங்க வைப்போம், இங்க வைப்போம், இங்க வைப்போம், இங்க வைப்போம் மேலே. அப்ப லென்த், பெர்த், டெப்த் 3 டைமென்ஷன்ல சிமெண்ட் சாதம் வைக்கணும். அப்ப எந்த அளவுக்கு இங்க வந்து நம்ம அடிஷனலா சிமெண்ட் இந்த சைடு சாந்து இந்த சைடு வைக்க போறோம் அப்படின்னா இங்க ஒரு பிரிப்பு வந்துச்சுன்னா இங்கிட்ட ஒரு பிரிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா சிமெண்ட் சாந்து இடையில வரும் கேப்ல. அப்போ அது மாதிரி கீழே வந்து ஒரு பிரிப்பு வரப்போகுது. ஓகே, கீழே வந்து ஒரு பிரிப்பு வரப்போகுது அப்படின்னா ரெண்டு கையில வந்து சாந்து வரும். அதே மாதிரி இங்க வந்து பிரிப்பு வந்து தொடர்ச்சியா வரப்போகுது அப்படின்னா இங்க வந்து சாந்து வரும். அப்ப ஒரு வித்துலயும் வைக்கணும், ஒரு லென்த்லயும் வைக்கணும், ஒரு டெப்த்லயும் வைக்கணும். அப்ப எந்த அளவு இதோட பிளஸ் 1 சென்டிமீட்டர் இருந்து சிமெண்ட் கலர் சாந்தாகும். இல்ல 1 சென்டிமீட்டர் இருந்து சாந்தாகும். இதோட 1 சென்டிமீட்டர் சாந்தாகும். அப்ப லென்த்ல 1 சென்டிமீட்டர் கூட்டியிருக்கேன், பிரெத்ல வந்து 1 சென்டிமீட்டர் கூட்டியிருக்கேன், அடுத்து டெப்த்ல வந்து 1 சென்டிமீட்டர் கூட்டியிருக்கேன். அப்ப இப்ப அளவு எப்படி இருக்கும்? 19 1 சென்டிமீட்டர் கூட்டினா 20 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டரோட அளவு கூட்டினா 10 சென்டிமீட்டர். அடுத்த 9 சென்டிமீட்டர் வித் டெப்த்தோட கூட்டினா 10 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப இது என்ன சைஸ்? இப்போ ஒரு சைஸ் வந்து இருக்குல்ல, இது என்ன சைஸ் அப்படின்னா இந்த சைஸ நாமினல் சைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க சொல்றது வந்து கோட் புக்ல உள்ளது வந்து பிராக்டிகலா ஃபீல்டுல ஒண்ணு இருக்குமே சார். அப்ப நீங்க கொடுத்துருக்கிறது கரெக்டா? ஃபீல்டுல வந்து செட்டில் வந்து வேற சைஸ் இருக்கு. இப்ப ஃபீல்டுல எப்படி சார் உங்களுக்கு சைஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மாடல் சேர்க்காம இங்க கொடுத்துருக்கேன்னா இந்த 19 9 இது கோடர் பொசிஷன் ஸ்டாண்டர்ட் சைஸ். எக்ஸாம்பிள் இதாங்க. ஒருவேளை ஃபீல்டு சைஸ் என்னன்னு உங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி செட் இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னா இங்க எழுதுறேன் 23.5 இன்ட்டு சென்டிமீட்டர் தான் 11.4 இன்ட்டு 7 சென்டிமீட்டர் எல்லாம் சென்டிமீட்டர்ல. இது என்னன்னா அதே மாதிரி வித்தவுட் மாடல். இது வித்தவுட் மாடல். ஆனா இது எங்கே உள்ள சைஸ் அப்படின்னா ஃபீல்டுல உள்ள சைஸ். ஃபீல்டு சைஸ். அதே மாதிரி வித்து மாடல் கன்சிடர் பண்ணா எல்லாத்தையும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் போட்டுருமா. அப்ப சரி இது வித்து மாடல் சைஸ் ஃபீல்டு 23.5 11.4 வேணா இங்கேயே கொடுக்குறேன் கீழே கொடுக்குறேன். இங்க பாப்பீங்க வேணா மேக்ஸிமம் ஃபீல்டு ரேட் சைஸ் கேட்க மாட்டாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டினா ஏடி உள்ள ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன வித்தவுட் மாடல். ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்தாவே வித்தவுட் மாடல் தான். மாடல் சைஸ் வார்த்தை கொடுத்தாவோ ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்தாவோ நாமினல் சைஸ்ங்கிற வார்த்தை கொடுத்தா வந்து வித்து மாடல் கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்க வித்து மோட்டார் வித்தவுட் மோட்டார் அப்படின்னா எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்டா மாடுலரா நார்மல் சைஸா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை நோட் எழுதியிருக்காங்க ஃபீல்டுல என்ன சைஸ்ன்னு கேட்டால் அப்ப அப்ப வந்து 23.5 சென்டிமீட்டர் 11.4 சென்டிமீட்டர் 7.6 சென்டிமீட்டர் இது வித்து மோட்டார்.
மோட்டார் வந்து சேர்த்து. அதுக்கடுத்து மோட்டார் நிறுத்தி பண்ணிட்டோம்னா 23க்கு 11க்கு 7. அங்க வந்து ஒரு சென்டிமீட்டர் கலை வைக்கணும்னா அரை சென்டிமீட்டர் தான் ஃபீல்டு. அப்ப வித்தவுட் மோட்டார். ஓகே. இப்ப செங்கலோட அதோட சைஸ் என்ன? ஸ்டாண்டர்டா என்ன யூஸ் பண்றோம்? அந்த மோட்டார் எந்த அளவுக்கு வைக்கிறோம்? இப்ப நார்மல் சைஸ் என்ன இருக்கு? பார்த்தாச்சு. அப்போ செங்கல்ல மேல வந்து ஒரு கேப் இருக்கும். அதுல அது மேனுஃபேக்சரிங் நேம் எழுதியிருக்கோம். இங்க இந்த இடத்துல இப்படி இருக்கு செங்கல். இத டிராப்னு சொல்லுவாங்க. இந்த டிராப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப மேல ஒரு சுத்து ஒரு பிரிக்கி வைக்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த சிமெண்ட் கலப்போமா, அப்ப நல்லா வந்து சிமெண்ட் கலவைய ஏத்துக்கும். இந்த உள்ளுக்குள்ள இந்த பள்ள மாதிரி இருக்குது நல்லா ஏத்துக்கும். அப்ப என்ன செய்யும்? மேல வைக்கக்கூடிய செங்கலை நல்லா இறுக்கமா பிடிக்கிறதுக்கு இந்த சிமெண்ட் சத்து நல்லா யூஸ் ஆகும். அப்ப மேல வைக்கக்கூடிய செங்கலுக்கு ஒரு பிணைப்பு, ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த குழி தேவைப்படும். இந்த ப்ராப்ளம்ங்கிற ஸ்மால் டிப்ரெஷன் தேவைப்படும். அதுக்கடுத்து என்ன கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் நேம் இதுல எம்ஆர்எஃப், எம்டிஎஃப், ஆர்ஜிவி எழுதி. அப்ப அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சர் நேம் எழுதுறதுக்கும் செங்கலுக்கு இன்னொரு செங்கல் மேல வைக்க போறோம்னா அதுக்கு நல்ல பாண்ட் பிணைப்பு கொடுக்கறதுக்கும் அந்த ப்ராக் பயன்படுது. அப்ப இந்த ப்ராக்குன்னு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பெர்த் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஆழம். அப்ப அதையும் எக்ஸாம்பிள் கேட்கணும். அப்ப இது ப்ராக்னு சொல்லிட்டுங்க. அப்ப இந்த ப்ராக் இருக்குல்ல, ஓகே. அப்ப அது எழுதிடணும். எழுதிடணும். அது மேல உள்ளது ப்ராக். அது எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட பள்ளமா இருக்கு. டிப்ரெஷன் மேடு பள்ளமா மேட் அட் டாப் ஆஃப் த பிரிக். டாப் ஆஃப் த பிரிக்ல தான் கொடுத்துருப்பாங்க. பாட்டம்ல தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. டாப் ஆஃப் த பிரிக். அதோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அளவு. பிரெத் எந்த அளவுக்கு இருக்கும்? வித்து தான் சொல்றேன் பிரெத் தான். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். அதோட திக்னஸ் பள்ளம் எந்த அளவுக்கு இருக்கும்? டெப்த் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவு. அப்ப எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இதே எம்எம்ல கேட்டாங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் 100 எம்எம். 4 சென்டிமீட்டர் இருக்கிறது 40 எம்எம். 1 சென்டிமீட்டர் இருக்கிறது 10 எம்எம். இது எம்எம்ல கேட்கும்போது இதோட வேலை. அப்ப இந்த பிளாக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா பாண்டிங்கை கொடுக்குறது. அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த பிளாக்கோட வெளியே என்னன்னா வேற என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். ஒண்ணு வந்து பாண்டிங் நல்ல பிணைப்பு கொடுக்கறதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாச்சு இது. இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் நேம். ஏன் எக்ஸாம்பிள் கேட்டேன். இப்ப அடுத்து ஒரு ட்ரிக் நம்மகிட்ட இருக்கு. அந்த ட்ரிக் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதே ட்ரிக் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு டெம்பரரி சொல்லாம லோடு எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரேபிள் ஸ்ட்ரக்சர் உருவாக்கும். ஒரு சில இடங்கள்ல லோடு எடுக்கக்கூடிய லோடு பியரிங் பாலம் பயன்படுது. இப்ப நம்ம ஒரு வீடு எடுத்தோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரூம் எடுக்கிறீங்க, ஒரு அறை எடுக்கிறீங்க. அப்ப அது எப்படி இருக்குன்னா அடைக்கப்பட்ட பொய்யா இருக்கு. அப்ப ஒரு கதவு விண்டோ ஒரு இடத்துல வச்சு முடியாது. அப்ப அந்த 4 பக்கமும் அடைக்கப்பட்ட பகுதி தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இப்ப 4 பக்கமும் கான்கிரீட் கலவை கொட்டி அடைச்சோம்னா ஹெவி காஸ்ட் ஆகும். அப்ப நமக்கு லோடு எடுக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்லப்படுறது ஃபவுண்டேஷன், பீமு, ஸ்லாப்பு, காலம். அப்ப அதுக்கு வந்து ஆர்சிசி டிசைன் பண்ணி ரெயின்போர்ட்ஸ் கொண்டு ப்ரொவைட் பண்ணி ஒரு ஆர்சிசி
எனக்கு குடுத்துட்டு, மீதி இருக்கக்கூடிய கேப் எல்லாத்தையும் எனக்கு ஒரு அடைப்பு தான் கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு பிரேம் உருவாக்குறதுக்காண்டி இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்றோம். வால கிரியேட் பண்றதுக்காண்டி. இதே வால் லோடு அளவே எடுக்காது அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த வால்ல லோடு வரும். அந்த 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 மாரி இடத்துல இருக்கக்கூடிய அந்த வால லோடு பியரிங் வால் சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஒரு பிரிக்குங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறதுக்கு முன்னாடி, அது எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, கம்ப்ரசிவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். டென்சைல்ல வீக்கா இருக்கும். அப்ப இந்த வார்த்தைய கேட்ட உடனே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் முடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. செக்ஸுவல் இன்ஜினியரிங். அப்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பிரிக்ங்கிற ஒரு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்? டக்டைல் மெட்டீரியலா? பிரிட்டில் மெட்டீரியலானா? பிரிட்டில் மெட்டீரியல் தான் ஞாபகம். அப்ப பிரிக் ஒன் ஆஃப் த பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா, அதுல கம்ப்ரசிவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம பார்க்க வேண்டிய டெஸ்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் கண்டுபிடிக்கணும். அப்ப யூடிஎம் சொல்லக்கூடிய யுனிவர்சல் டெஸ்டிங் மிஷின்லயோ, அப்ப யூசிசி கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷின்லயோ கொண்டு போயிட்டு, அந்த பிரிக்க வச்சு, மேல வந்து ஒரு பலகை மாரி வச்சு, என்ன செய்யணும்? லோட அப்ளை பண்ணணும். அப்ப ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன்ல லோட் அப்ளை பண்ணும்போது, அந்த ஸ்ப்ரிங் ஒரு இடத்துல வெட்ஜா போயிடும். அதாவது லைட்டா கிராக் ஏற்படுற மாரி கிட்டு உடையும். அப்ப அதுதான் அதோட கிரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ. அப்ப அந்த கிரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ நோட் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் ஒரு பிரேக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்ப அது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பிரேக்குக்கும் கிடைக்கும். அப்ப அந்த பிரேக்குக்கு பிக்ஸ்டா ஒரு 3 கேட்டகரியோ, 4 கேட்டகரியில வேல்யூ கிடைக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அத பொறுத்து அத ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளஸ்க்கு இருக்கு, செகண்ட் கிளாஸ் இருக்கு, தேர்ட் கிளாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம 3 வகையா வகைப்படுத்துறோம். அதுக்கடுத்து ப்ரீக்ல சில கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, அது சைஸ பொறுத்தோ, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த காமன் கலவைகள வச்சோ, ரேஷியோ வச்சோ அந்த ப்ரீக்க வகைப்படுத்துறோம். அப்ப அதுல ப்ரீக்கோட சைஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா மாறுபடுமா அப்படின்னா, 99% மாறுபடாது. 1% தான் மாறுபடும். அப்ப 99% இருக்கக்கூடிய ப்ரீக் ஸ்டாண்டர்ட் சைஸ் 19க்கு 9க்கு 9 தான். வித்தவுட் மாடல்ல. அப்ப அந்த 1% எங்க மாறுபடும் அப்படின்னா, ஒரு ட்ரிக் இருக்கு. அதுக்கு பேரு என்னன்னா, டைல் ட்ரிக்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைல் ட்ரிக் பொறுத்து என்னன்னா, லென்த்லயே மாற்றம் இருக்காது, பிரெத்லயே மாற்றம் இருக்காது. சரி, பிரெத்லயே மாற்றம் இருக்காது. அதோட டெப்த் ஆர் திக்னஸ்ல மாற்றம் இருக்கும். அது எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னா, அதை எழுதிக்கிடுங்க. அதாவது எல்லா ட்ரிக்குமே இதே சைஸ் தான். ஆனா, டைல் ட்ரிக் பொறுத்து சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லென்த் 19 சென்டிமீட்டர் ஆகும். பிரெத் வித் 9 சென்டிமீட்டர் ஆகும். டெப்த் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் ஆகும். இதான் டைல் ட்ரிக்கோட இந்த டைல் ட்ரிக்கோட அதான். இது வந்து தான் மாறும். மத்த எல்லாம் ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், பிக்சட் சைஸ். அப்ப அப்போ ஒரு ட்ரீக்கோட நீங்க வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வித்தவுட் மாடல் எடுத்துக்கிறீங்க. அப்ப இது வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதோட லென்த்த, அதோட பிரெத்த, அதோட டெப்த்த பெருக்கணும். அது 3 பெருக்கணும். அப்ப 20 இன்டு 10 இன்டு 10. அது 3 பெருக்கி பெருக்கினா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 2, 0, 0, 0 கிடைக்கும். சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். அப்ப இத மீட்டர் கியூப் மாத்தணும். அப்ப மீட்டர் கியூப் மாத்தணும்னா என்ன அர்த்தம்? கடமை போட்டிருக்கோம். 20 இன்டு 10 ரூபாய்க்கு. மீட்டர் கியூப் மாத்தோம்னா உங்களுக்கு 0.2 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். சரி. இத வந்து நம்ம வந்து மீட்டர் கியூப் மாத்தணும்னா எந்த அளவு கிடைக்கும் அப்படின்னா, வெயிட். அப்போ 1 10^-2. அப்ப 10^-2 இன்டு 10^-2 இன்டு 10^-2 தான் சென்டிமீட்டர் பெர் கியூப். அப்ப என்ன வரும்? 2 இன்டு 10^-6 மீட்டர் கியூப் வரும். சார் 2000 இன்டு 10 ஓகே. அப்ப எப்படி வரும் சார்? அதாவது எப்படி வரும்னா கிடைக்கிறது. 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம், 4 ஸ்தானம், 5 ஸ்தானம், 6 ஸ்தானம். கரெக்ட். அப்ப எப்படி வரும்னா 0.002 மீட்டர் கியூப். இப்ப கரெக்ட். இதுதான் ஒரு கிரிக்கோட வால்யூம். அப்ப இதான்
volume of brick. இப்ப ஒரு brick-ஓட standard volume 0.002 with motor நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு மீட்டர் கியூப் கண்டெய்னர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் brick இருக்கும்? அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மீட்டர் கியூப் பை ஒரு brick என்னது 0.002. அப்ப இந்த 0.002 10 பவர் -3 மேல போனுச்சுன்னா 10 பவர் +3 அப்ப 1000 மாறும். கீழே 2 இருக்கு. 1000 2ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 500 நம்பர் கிடைக்கும். அப்ப இந்த 500 நம்பர்ஸ் தான் ஒரு மீட்டர் கியூப் வால்யூம் உள்ள கண்டெய்னர்ல அடையப்படக்கூடிய நம்பர் ஆஃப் பிரிக்ஸோட எண்ணிக்கை. சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. ஓகே. Yes, sir. அப்ப இதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க் கண்டெய்னிங் 500 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக். இது அடுத்தது இருக்குங்க. பிரிக் ஒர்க் பிரிக். அப்ப இன்னும் நிறைய நடத்த வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் ஒரு டாபிக் வந்து கேட்பான். 2 கேட்கறது ரொம்ப ரேர். நம்ம ஒரே டாபிக்ல 2 to 3 கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஏன் 4 கொஸ்டினோட கேட்கலாம் அப்படின்னா, அந்த பிரிக் அண்ட் மேசன்ஜர் ஒர்க்ல பிரிக் மேசன்ஜர் ஒர்க்ல தான். அப்ப எழுதுறது எல்லாமே கொஸ்டினா கேட்டாச்சுன்னா, இப்ப ஸ்டாண்டர்ட் சைஸ் பிரிக் கேட்டுட்டான், அதே ஸ்டாண்டர்ட் சைஸ் மாடல் சைஸ் டைம் எப்படி மாத்தி கேட்டுட்டான், அதுக்கடுத்து வித்தவுட் மாடல் வாங்க சொல்லி கேட்டுட்டான், நாமினல் சைஸ் வித் மாடல் சொல்லி கேட்டுட்டான். இப்ப நடந்தது பிரிக்கோட வால்யூம் என்ன இது நான் கேட்டுட்டான். ஒரு வீட்டுக்கு பிரிக் ஒர்க்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பிரிக் ஒர்க் இருக்கும் இது கேட்டுட்டான். டெய்ல் பிரிக் என்ன அது சைஸ் என்ன அப்படின்னு மேல எழுதுற நினைக்கிறேன். இது கேட்டுட்டான். அதுக்கடுத்து ப்ளாக்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டான். அதோட சைஸ்ல ஏதோ ரெண்டோ திக்னஸ் வந்து ஏதோ ஒன்று கேட்டுருக்கா எக்ஸாம் ரீசெண்டா எவ்வளவு இருக்கணும். அதுக்கடுத்து ப்ளாக்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டுட்டான். அவர் அங்க கொடுத்ததுலே எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின்ல எழுதுன எல்லா லைனுமே கேட்டாச்சு. இப்ப இந்த பிளாக் இந்த செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்? கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த். கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்னா தான் அந்த ப்ரீக்க நொறுக்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். கிரசிங் ஸ்ட்ரென்த். அப்ப அதே எழுதிக்கோங்க. அப்ப கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரேக் ஈக்குவல் டு நான் ஃபங்க்ஷன்ல எழுதல, நான் வேற எழுதுறேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரேக் ஈக்குவல் டு அந்த பிரேக்கோட கிரசிங் விளைவுகள். அதாவது கிரசிங் மோட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கிரசிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிரசிங் ஸ்ட்ரென்த் விளைவுகள். கிரசிங் ஸ்ட்ரென்த் அப்ப நம்ம கம்ப்யூட்டர் ஸ்ட்ரென்த் உட்படுத்தும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக்கு இந்த அளவுக்கு தான் வேல்யூ ரீச் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் பிரேக்கு இவ்வளவு தான் ரீச் பண்ணலாம். ஒரு தேர்ட் கிளாஸ் பிரேக்கு இவ்வளவு தான் வேல்யூ ரீச் பண்ணலாம் அப்படின்னு சில பிக்சல் ப்ரொசீஜர் தான் இருக்கு. அது பின்னாடி வரும்போது சொல்லுவேன். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரென்த் உட்படுத்தும் போது இந்த பிரேக் எப்படி பயன்படுத்தும்? ஒரு யூடியூப் சென்டர் வச்சு அப்படின்னா அந்த பிரேக்கு இப்படி இருக்கும். இந்த பிரேக்குக்கு மேல வந்து நம்ம இந்த பிளாக்கை வந்து ஒரு சிமெண்ட் மோட்டாரை வச்சு கலவை பார்ப்போம். அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஒரு பலகை மாதிரி வச்சு இப்ப அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணி லோட கொடுத்து கண்டுபிடிப்போம். கீழே இருந்து இது இருக்கும். ஓகே. அப்ப இந்த கீழே மேல வந்து சிமெண்ட் மோட்டாரை வச்சு பிளாக் வந்து அடைக்கிறோம்ல. அப்ப இந்த மோட்டாரோட என்ன சார்ந்து வைக்கப்படும்? என்ன ரேசியோட அப்படின்னா இங்கிலீஷ்ல தெரியும் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. அப்ப when compressed strength is performed, then the block is squeezed 1.3 motor. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப when compressive strength test is performed, then the block is
நீசல் என்ன மோட்டார் தந்திருக்கேன் அப்படின்னா 1:3 மோட்டார் மாற்றுன்னு சொல்லும்போது ஓகே. அதுக்கடுத்து இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நம்ம சிமெண்ட் பார்க்கணும். சிமெண்ட் பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு அதோட லென்த் தெரியுதா, இல்ல அதோட முன்பாகம் நோக்கு தெரியுதா முன்பாகம். அதாவது அப்ப எழுதிக்கோங்க. ஒரு செங்கல் இருக்கு, இல்ல ஒரு செங்கல் கட்டுமானம். ஏன் ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு செங்கல் உங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி வைக்கிறேன். இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இந்த செங்கலோட லென்த்துங்கிறது எது சொல்லுவீங்க? இந்த பொசிஷன் தான் லென்த்துன்னு சொல்லுவீங்க. அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப செங்கல் லென்த்துன்னு போனா இப்படி லென்த் ஊத்தி உங்க கண்ணுக்கு தெரியுது போல. அப்ப உங்க கண்ணுக்கு அந்த ஒரு வால் இருக்கும். சுவர், அந்த வால் சர்ஃபேஸ்ல உங்க கண்ணுக்கு அதோட பேஸ் தெரியுது. அப்படின்னா இந்த போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த போர்ஷனை ஸ்ட்ரெச்சர். அதே உங்களோட பேஸுக்கு இந்த போர்ஷன் வந்து தெரியுது. அப்ப எப்படி இருக்கும்? புரியுது. உங்க கண்ணுக்கு இந்த பகுதி தெரியும். அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சொன்னா ஹெட்டரு, இன்னொன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர் சொல்லி. அப்ப இந்த ஸ்ட்ரெச்சரை வச்சு வரிசையா கட்டியிருக்கலாம், இல்ல இந்த ஹெட்டரை வச்சு வரிசையா கட்டியிருக்கலாம். அதை அடுத்த விஷயத்துல சொல்றேன். அப்ப உங்களுக்கு வால்ல அதோட வால் சர்ஃபேஸ் உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா அதை பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வால் சர்ஃபேஸோட உட்புறம் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அதை பேக்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வரிசையா ஒரு செங்கல் கட்டணம் அணுகிருக்கோம்னா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, வால் சுவர் இருக்குல்ல, இந்த சுவர் வந்து நமக்கு பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சுவருக்கு உட்புற பகுதி இருக்குல்ல, அந்த சைடு இருக்குல்ல, அதை பேக்னு சொல்லுவோம். அப்ப பேஸ்னா என்ன, பேக்னா என்ன அப்படின்னு. அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி இருக்குல்ல, நடுவுல இருக்குல்ல இந்த பகுதி. ஓகே, இது ஒரு சுவர் கட்டியிருக்காங்க, அதுல மேல ஏறி உட்கார்றீங்க நடுவுல. அப்ப இந்த பகுதி தான் என்னன்னா ஹார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க அந்த வால் சர்ஃபேஸ்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த முகப்பு பகுதி பேஸு, பின்புற பகுதி பேக்கு, மேல இருக்கக்கூடிய பகுதி ஹார்டிங். ரெண்டுக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இதையும் எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து என்னென்ன பாடம்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. அப்ப பேஸ்னா என்ன அப்படின்னா ஒரு வால்ல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி. ஒரு வால் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்டு டு த வால். சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்டு டு த வால். அதே சமயம் பேக்னா என்ன அப்படின்னா சுவரோட பின்புறம். வால் சர்ஃபேஸ் நாட் எக்ஸ்போஸ்டு டு த வால். நாட் எக்ஸ்போஸ்டு டு த வால். அதுக்கடுத்து ஹார்டிங் கொடுக்குறேங்க. பேசிங்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கிங்கும் பிட்வீன் த ஜோன் தான் ஹார்டிங் அப்படின்னு சொல்றேன். அப்ப the portion between the pacing and the back.
ஏசி அண்ட் கிராக்கிங். இதெல்லாம் என்ன சொன்னா பார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தாரு குயின் க்ளோசர். இப்போ செங்கல்ல குயின் க்ளோசர் என்ன கிங் க்ளோசர் என்ன சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குயின் க்ளோசர் போட்டுங்க. குயின் க்ளோசர். என்ன சொல்றது குயின் க்ளோசர் அப்படின்னா இங்க இருக்கு. ஒரு செங்கல் இப்படி இருக்குமா, இந்த செங்கலோட லென்த் போர்ஷன் கட் பண்றது. ஐ மீன் அதோட ஹெட்டர்ல கரெக்டா சென்டர்ல கட் பண்றது. அப்ப செங்கல் இப்படி வந்து இங்கிட்ட ஒரு பீஸ், இங்கிட்ட ஒரு பீஸ் அப்படி போகும். இப்ப நான் கட் பண்ணும்போது இந்த மோப்பரோட பீஸ் எது கிடைக்கும் நமக்கு, கரெக்டா இந்த பீஸ் கிடைக்கும். அப்ப எந்த சைடு கட்டியிருக்கேன், ஸ்ட்ரெச்சர்ல வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்ல, நான் ஹெட்டர்ல சென்டர்ல வெட்டியிருக்கேன் அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த சைடு ஹெட்டர்லயும் இந்த சைடு ஹெட்டர்லயும் வெட்டியிருக்கேன். இதான் இங்க விஷயம். நான் படத்தெல்லாம் கொடுத்து இப்படி விடணுமான்னு கேட்க மாட்டாங்க, வார்த்தை தான் இங்க கேட்பாங்க. அப்ப இங்க என்ன குயின் க்ளோசர் தான், இதான் குயின் க்ளோசர். குயின் க்ளோசர் எப்படி கட் பண்றோம் அப்படின்னா, நம்ம உடைஞ்ச பாகம் ஸ்ட்ரெச்சரோட பாகம் லென்த் வீஸ் கிடைச்சாலும் கட்டிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா லாங்கிடியூட்ல கட்டியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். அப்ப கட் லாங்கிடியூட்லே, லாங்கிடியூட்லே. அதே சேம் டைம் கட்டு வந்து ஹெட்டர் டு ஹெட்டர் வந்து போயிருக்கு. ஹெட்டர் டு ஹெட்டர், ஹெட்டர் போயிருக்கு. அப்ப கிங் க்ளோசர் முடிச்சாச்சு. சரி, கிங் க்ளோசர் முடிச்சாச்சு. அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிங் க்ளோசர். இப்ப கிங் க்ளோசர் என்ன சார் அப்படின்னா, இப்ப இதோட வித்துல பாதி கட் பண்ணணும். வித்து வீணா அதுல பாதி கட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வித்துல பாதி கட் பண்ணணும். P/2 கட் பண்ணணும். ஓகே. இப்ப அதே செஞ்சு எடுத்து இப்ப அதே செங்கல இதான நமக்கு வித்து பி, இதுல பாதி கட் பண்ணணும். அப்ப இங்க இந்த இடத்துல கட் பண்ணணும். அதுக்கடுத்து இதான லென்த் எல், அப்ப இதுல பாதி கட் பண்ணணும். இப்ப வித்துல பாதி, லென்த்ல பாதி கட் பண்ணணும். இப்ப வித்துல பாதி, லென்த்ல பாதி கட் பண்ண இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை கட் பண்ணி எடுக்கிறீங்க. இதை ஹைலைட் பண்ணுங்க. கட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்ப இப்படி இருக்கு, ஒரு கேக்கோட பீஸ் மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி செங்கல் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இந்த பகுதி தான் உள்ளுக்குள்ள இருந்து வெட்டி எடுத்த மாதிரி. அப்ப நமக்கு விஷயம் அது இல்லை. வித்துல பாதி, லென்த்ல வீசு பாதி. அதுதான் இங்க விஷயம். அப்ப வித்துல பாதினா ஹெட்டர்ல பாதி, லென்த்ல பாதினா ஸ்ட்ரெச்சர்ல பாதி. அதுதான் நம்ம டெக்னிக்கல். அப்ப கட், இங்க எக்ஸாம் பாயிண்ட் எப்படி கேட்பாங்கன்னா இன்க்ளூசர் வந்து கட் ஹெட்டர் டு ஸ்ட்ரெச்சர்.
cut header to stretcher. இதான் ஈக்குவேஷன் சொல்றோம். அப்ப உங்களுடைய ஹெட்டர்ல பாதி ஹெட்டர்ல பாதி உங்களுடைய லென்த் ஸ்ட்ரெச்சர்ல பாதி கட் பண்றோம் அப்படின்னா கிங் க்ளோசர். அதுக்கடுத்து பிவல்டு க்ளோசர். பிவல்டு க்ளோசர் என்ன அப்படின்னா எழுதிக்கிறேங்க. அதாவது உங்களோட செங்கல் கட்டுமானத்துல இதோட வித்துல பாதி ஹெட்டர்ல பாதினா பி பை 2. அதுக்கடுத்து இதோட எண்டு போகும். ஸ்ட்ரெச்சரோட ஹெட்டரோட எண்டு போகும். ஸ்ட்ரெச்சருக்கு எண்டுன்னு சொல்லலாம், ஹெட்டருக்கு எண்டுன்னு சொல்லலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டா கூட போடும். இது வரை கட் பண்றீங்களா? இந்த போர்ஷன் தான் உங்களுடைய ஃபியூவல் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா ஹெட்டரோட கார்னர் டு ஹெட்டரோட மிட். அப்ப ஹெட்டர் டு ஹெட்டர் தான். ஆனா ஒரு ஹெட்டரோட கார்னர் டு இன்னொரு ஹெட்டரோட ஓகே மிட். இது பிவோட் க்ளோசர். இப்ப அடுத்து பேட் அப்படின்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் டு ஸ்ட்ரெச்சர்ல சென்டர் கட் பண்றது. இப்ப செங்கல் எப்படி இருக்கு அப்படின்னா சார் இருக்கீங்கிறீங்க இப்ப ஈஸியா நோட்ஸே எழுத வேண்டியது அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேதான் எழுதி உங்களுக்கு கை வலிக்க வலிக்க நோட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சரி நோட்ஸ் ஓகே. இப்ப இந்த போர்ஷன் என்ன லென்த் வைஸ் பார்க்குற போர்ஷன் ஸ்ட்ரெச்சர், அதுல சென்டர் கட்டுங்க. இது என்னது ஸ்ட்ரெச்சர், அதுல சென்டர். அப்ப ஒரு பிரிக் எப்படி ஏற்றுறது? அப்ப நான் சொல்ற ஷேப்ல பிரிக் மேசன்ட்ரிக்கு கட் பண்ணி செங்கல் வைப்பாங்க. இங்கே வால் கட்டும் போதோ ஒரு முடிக்கும் போதோ அவ இப்படி கட் பண்றோம் அப்படின்னா இதுதான் என்ன பேட்டர்ன் சொல்றாங்க. ஸ்ட்ரெச்சர் டு ஸ்ட்ரெச்சர், ஸ்ட்ரெச்சர் டு ஸ்ட்ரெச்சர். ஓகே. அப்ப ஆரம்பத்திலேருந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. குயின் க்ளோசர், கட் கான்கிரீட்லி, ஹெட்டர் டு ஹெட்டர். கிங் க்ளோசர், கட் ஹெட்டர் டு ஸ்ட்ரெச்சர். அது எப்படின்னா ஹெட்டர்ல வியூ மட்டும் ஸ்ட்ரெச்சர்ல பி பை 2 எல் பை 2. பிவோட் க்ளோசர் ஒரு ஹெட்டரோட கார்னர் ஒரு ஹெட்டரோட மிட். பேட் ஸ்ட்ரெச்சர்ல அதை காட்டு லேட்டரலி ஒரு ஸ்ட்ரெச்சரோட சரி ஒரு ஸ்ட்ரெச்சரோட விட்டு அந்த ஸ்ட்ரெச்சரோட விட்டு இந்த சைடு எல் பை 2, இந்த சைடு எல் பை 2. அதுக்கடுத்து ஒரு பிரிக்கோட வெயிட் எவ்வளவு இருக்கும் சார் கவனிக்கிறீங்க தானே? கிளியர்? ஓகே. Yes, sir. இப்ப அடுத்து Sir, ஒரு பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் வெயிட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 30 நியூட்டன் இருக்கும். இன் நியூட்டன்ல சொல்லும் போது அப்ராக்சிமேட்டா. அதே வெயிட் இன் கேஜி அப்படி சொல்லணும் அப்படின்னா 3 கேஜில இருக்கும் அதோட மாஸ். அப்ப வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் இருக்குங்க. அப்ப வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் கொண்ட வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் ஈக்குவல் டு அதோட வெயிட் வந்து
30 நியூட்டனா இருக்குன்னா, அதோட மாஸ் வந்து 3 கேஜியா இருக்கும். நிறைகளுக்கு. ஓகே. அப்ப ஒரு பிரிக் இப்படிதான் சாரி ஒரு பிரிக் வந்து இவ்வளவு வெயிட்ல தான் இருக்க போகுது. அப்போ ஒரு பிரிக் வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க? அந்த பிரிக்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய மூலப்பொருள் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, அலுமினா, சிலிக்கா, லைமன், அயனைசர். இந்த 4 காம்போனன்ட் தான் சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு கலவை ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ்க்கு உட்படுத்தி, அத ஹீட் பண்ணி பிரிக்கா மேனுஃபேக்சர் பண்றோம். அது மேனுஃபேக்சரிங் பிரிக்ல வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா, ஒரு பிரிக்க உருவாக்குறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? அதான் ஆன்சர். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தியரி ஆரம்பிக்கும். அப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் பிரிக்கர். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தேசிய உணவு நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்ல கேட்கறாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் பிரிக்கர். பிளேயர் பிரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளேயர்ஸ் பிரிக் இருக்கு. நிறைய டைப்ல வந்து பிரிக் தான் தயாரிக்கிறேன். நம்ம வந்து நார்மலா எடுத்து பிரிக் தான். பூமியில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வச்சு தயாரிக்கிறது தான். ஒரு மண்ணை வெட்டி. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கிரிப் உருவாக்குறதுக்கான மூலப்பொருள் என்ன அப்படின்னா, மெயின் மூலப்பொருள். 4மே மெயின் மூலப்பொருள் தான். அது கேட்டகரிஸ் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அலுமினியம். கிளே களிமண்ணுன்னு சொல்றோம்ல அந்த கிளே. அலுமினியம். ஃபர்ஸ்ட் மூலப்பொருள். கிளே இருக்குல்ல. அது. 2வது மூலப்பொருள் என்ன இம்பார்ட்டன்ட்னா சிலிக்கா. நம்ம மணல் பார்க்குறோம்ல சாண்ட், நார்மல் சாண்ட். மணல் அழுத்துறீங்களா அந்த சாண்ட். 3வது மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னா, லயம். சுண்ணாம்பு பார்க்குறீங்கல்ல அது. சுண்ணாம்பு. லயம். அதுக்கடுத்து உள்ள மூலப்பொருள் என்ன அப்படின்னா, ஃபெரிக் ஆக்சைடு. இதான் நிலத்துல இருக்கிறது. அதாவது அயன் ஆக்சைடு நினைக்கிறேன். அப்ப இதோட கெமிக்கல் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அலுமினாங்கிறது Al2O3. சிலிக்காங்கிறது SiO2. இது வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். லயம்ங்கிறது கால்சியம் ஆக்சைடு CaO. அயன் ஆக்சைடுங்கிறது Fe2O3. சிமெண்ட் ஆல்ரெடி நடத்திட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சிமெண்ட் அண்ட் காங்கிரீட் டெக்னாலஜி தனியா நடத்தினவங்க. எங்க செட்டில் தெரியுங்க ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் அதான் நடத்தினவங்க. இன்டெப்தா நடத்துறேன். ஏன்னா இங்கேயும் 2 கொஸ்டின் கேட்பான். அதே சேம் டைம் அங்கேயும் உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்பான். அது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 10 கொஸ்டின் கேட்பான். ஜேஎல்எட்ல 4 டைம் கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிடு. அப்ப இது எல்லாம் ஒரு பிரிக்கெடுத்துல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட். இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இது 3 கேஜி மாஸ் உள்ள ஒரு பிரிக். அப்ப இது எல்லாம் சேர்ந்த கலவை அப்படின்னா, இது எல்லாம் எப்படி இருக்கும்? இது எல்லாம் சேர்ந்து 100% அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்ப 100%ல இது எவ்வளவு இருக்கும்? இது எவ்வளவு இருக்கு? இது எவ்வளவு இருக்கு? இது எவ்வளவு இருக்கும்? அப்ப இது 25%, இது 25, இது 25, இது 25 இருக்குமா? அப்படின்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கொடுக்கும். நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப அதுல எது எது இருக்கு? ஏன் அந்த 4 இதையும் சேர்க்கிறோம்? அப்படின்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்காக சேர்க்கிறோம். இப்ப பிரிக்கையோட ஸ்ட்ரென்த் என்ன? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்ப அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அத குடுக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த பிரிக்குக்கு உருவாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தேவைப்படும். லைக் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா, அது மாரி. இப்ப நீங்க பாயாசம் பண்றீங்க அப்படின்னா, பாயாசம் பண்றதுக்குன்னா ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படும். இப்ப வந்து உங்களுக்கு சேமியா பாயாசம் அப்படின்னா, அது குச்சி சேமியா, அப்புறம் முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய், ஆ அதுக்கடுத்து இந்த மாரி பொருட்கள்லாம் சுகர் இது மாரி எல்லாம் தேவை. இதான் பாயாசத்துக்கு தேவையான மூலப்பொருள். இதுல அதிகமா அந்த சேமியா இருக்குல்ல, அது போடுவோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வோம்னா, முந்திரி, ஏலக்காய், ஆ உலர் திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு, அத விட கொஞ்சம் கூட நமக்கு தகுந்த மாரி இனிப்பு வந்து சேர்த்துப்போம். சுகர் சேர்த்துப்போம். ஒயிட் சுகர். இதான் ஒரு பாயாசம் செய்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப அதே மாரி பாயாசம் பாருங்க ட்ரிக் செய்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அலுமினா, சிலிக்கா, அயனைசர் இதான் இன்கிரீடியன்ட்ஸ் மூலப்பொருள். இப்ப பாயாசத்துக்கு செய்ய வேண்டிய இடத்துல போய் ஒரு பா பா இப்ப சேமியா இது கூட சேர்த்து வந்து செய்றோம். இத கொண்டு போய் கருவேப்பிலை போட முடியுமா? தக்காளி வெட்டி போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஒரு பாயாசம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான மூலப்பொருள் அதுதான்.
அதே மாதிரி தான் இந்த 4 தான் இதோட இன்கிரீடியன்ட்ஸ். வேற பொருள் எதுவும் இதுல கொண்டு வந்து போட முடியாது. அப்ப இது 4 தான் இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னா, இதுல ஒவ்வொன்னுக்கும் பாயாசம் செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட். சேமியா இல்லாம பாயாசம் செய்ய முடியுமா? சுகர் இல்லாம நீங்க பாயாசம் செஞ்சு குடிச்சா அது நல்லா இருக்குமா? இனிப்பு இல்லாம. அப்புறம் வந்து அ முந்திரி, திராட்சை இதெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு இன்டேரக்ட்டா நம்ம அந்த அளவுக்கு குடுத்தா நல்லா இருக்காது. எல்லாம் கலந்து போட்டா தான் உங்களுக்கு ஓரளவு டேஸ்ட் வரும். அப்ப ஏலக்காய் இந்த அளவுக்கு தான் போடணும். முந்திரி, ரோஸ் திராட்சை இந்த அளவுக்கு தான் போடணும். சுகர் இந்த அளவுக்கு தான் போடணும். சேமியா இந்த அளவுக்கு தான் போடணும். அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குல்ல. அந்த ரேஷியோ கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணா தான் நல்ல சுவையான ஒரு பாயாசம் ரெடி ஆகும். அதே மாரி தான் ஒரு எர்த் ப்ரீக் வந்து நல்ல ஒரு ப்ரீக் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் குடுத்திருக்க கலவையில ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வந்து நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பாயாசத்தோட டேஸ்ட் மாரி இங்க ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும் பிறகு. அது என்ன ரேஷியோ அப்படின்னா, அலுமினாங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல சேர்த்துக்கணும் அப்படின்னா, 20 டூ 30% தான் நீங்க அலுமினா சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்து சிலிக்கா எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, இத அதிகமா சேர்த்துக்கலாம். 50 டூ 60%. ஆனா இந்த லிமிட்டுக்குள்ள சேர்த்துக்கணும். நம்மளோட சுண்ணாம்பு வந்து அப்படி மேலாப்புல தூக்குற மாரி, பவுடர் மாரி 5 டூ 10%. அதே மாரி அயன் ஆக்சைடு 5 டூ 6%. இந்த இந்த ரேஷியோல கரெக்ட்டா 100% வர அளவுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, மூலப்பொருள் வந்து எடுத்துக்கணும். எதுக்கு? ட்ரிங்க்குக்கு எடுத்துக்கணும். அப்ப ஒரு இடத்துல போய் தோண்டுறீங்க. அந்த இடத்துல ஒரு களிமண் கிடைக்குது. அந்த களிமண்ல மினிமம் ஆப்டிமம் குவான்டிட்டி 20 டூ 30 சிலிக்கா அலுமினியம் ஆக்சைடும், 50 டூ 60% சிலிக்கா ஆக்சைடும் இருக்கிற மாரி பார்த்துக்கிறோம். இல்ல அந்த கலவையில கொஞ்சம் 20 டூ 30% மிச்சம் லைட்டா அலுமினியா கூட போகுது அப்படின்னா, அதோட பிளாஸ்டிசிட்டி தன்மை அதிகமாயிரும். அத குறைக்கிறதுக்காண்டி நீங்க வந்து நார்மல் சாண்ட் இருக்குல்ல, மணல் இருக்குல்ல, அத அள்ளி அதுல தூவி விட்டுறணும். சலிச்சுக்கணும் நல்லா. தூவி விட்டுட்டு இப்ப 50 டூ 60%, 20 டூ 30% ரேஷியோல ஆல்கஹால், சிலிக்காவும் எடுத்துட்டு, லைம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லாட்டி லைம் பவுடர் கொட்டி 5 டூ 10% நல்லா குழப்பிக்கணும். நான் சொல்லுவேன். டேப்பரிங் என்ன பண்ணுவான், நல்லா காலால போட்டு மிதிப்பாங்கன்னு சொல்லுவேன். அயனாக்ஸ்ல 5 டூ 6% சேர்த்துக்கலாம். அப்ப இந்த ரேஷியோல இருக்கும் பொழுது, அந்த செங்கல் நல்ல செந்நீரத்துல இருக்கும். செங்கல் கால்வாய் சூளையில வச்சு அ ஹீட் பண்ணி வெளில எடுக்கும் போது. நல்ல ஸ்ட்ரென்த்லயும் கிடைக்கும் நமக்கு. அப்ப ஏன் 20 டூ 30% அலுமினா சேர்க்கிறோம்? சாண்ட் மாரி 50 டூ 60% அலுமினாவும், அலுமினா மாரி சாண்ட் வந்து சிலிக்கா வந்து 20 டூ 30% எடுத்துக்கலாம்ல. ஏன் இந்த ரேஷியோல எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப அலுமினா சேர்க்கிறதுக்கான நோக்கமே, அந்த அந்த ட்ரீட் செய்யணும் அப்படின்னா, நார்மல் ஒரு ரிவர் சாண்ட்ல எடுத்து நீங்க ஒரு பொருள புடிச்சு வைக்க முடியாது. உழுந்து கொட்டி போயிரும். ஆனா, ஒரு களிமண்ல ஒரு பொருள புடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா, அது காஞ்சவும் நல்லா இறுகிரும். இந்த பிள்ளையார்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அது மாரி. அப்ப இதோட நேச்சர் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிசிட்டி தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள எடுத்து, ஒரு குறிப்பிட்ட வடிவத்த நம்மளால குடுக்க முடியும். வடிவம் குடுத்த பொருள் காய்ச்சதுக்கு அப்புறம் இறுகலாவும் இருக்கும். அந்த பிளாஸ்டிசிட்டி ஆப்டிமம் பிளாஸ்டிசிட்டில இருக்கும். 20 டூ 30% இப்ப சொன்னேன்ல செங்கலுக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த அலுமினா தான் ஒரு மணலுக்கு பிளாஸ்டிசிட்டி நெகிழ்வுத்தன்மைய குடுக்கக்கூடியது. பிளாஸ்டிசிட்டி தன்மைய குடுக்கக்கூடியது. அப்ப இந்த பிளாஸ்டிசிட்டி தன்மை குடுக்கக்கூடிய அலுமினா, ஒரு நல்ல பிரிக் தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் எந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா, 20 டூ 30% இருந்தா தான், அது கரெக்டான வடிவத்திலேயே பிடிக்க முடியும். அந்த வடிவம் சீக்கிரம் நல்லா இருக்கும். ஒரு வேள அலுமினோட ரேஷியோ கூடுதலா போச்சு அப்படின்னா, களிமண்ணோட அளவு கூட போயிருச்சு அப்படின்னா, நீங்க பிடிச்ச பிள்ளையார் வந்து காஞ்ச உடனே கிராக் அடிச்சிரும். வெடிப்பு ஏற்படும். அப்ப நீங்க உருவாக்குன செங்கல்ல வெடிப்பு ஏற்படும். கிராக் ஏற்படும். கிராக் ஏற்பட்டுட்டா, நாளடைவுல கிளைமேட் கண்டிஷனோட மாறுபாடு காரணமாக என்ன ஆயிரும்? சீக்கிரமே அந்த ட்ரிக் வந்து ஸ்ட்ரென்த் இழந்து உடைஞ்சிரும். மழை பெய்யுது, தண்ணிய குடிக்கி, அப்ப சீக்கிரமே உடைஞ்சிரும். அப்ப இது மாரி விஷயங்கள் இருக்கு. சார் அப்படியே எனக்கு சார்ஜ் போட்டுக்கிறேன். வெயிட். வெயிட் அப்படியே இருங்க. அப்ப ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கு. அப்ப அலுமினியாவோட வேலையே என்ன அப்படின்னா, பிளாஸ்டிசிட்டிய குடுக்குது. அந்த இனிப்பு அந்த ட்ரிக்கி உருவாக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள இவன் உட்கார்ந்துட்டு என்ன செய்வான் அப்படின்னா, இம்பெர்ட் பிளாஸ்டிசிட்டி. ஒருவேளை இந்த பிளாஸ்டிசிட்டிய கூடுதலா குடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா, அது காயும் பொழுது கிராக் அடிச்சு உடைச்சுரும். அப்ப இதே மாரி சாண்டு, லைமு, அயன் ஆக்சைடு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். அப்படியே பார்த்துக்கங்க. அவனோட வேலை என்ன? எக்ஸஸ் ஆனா என்ன பிரச்சனை? அப்ப எது இம்பார்ட்டன்டோ அத தூக்கி குடுக்குறது.
அப்ப ஃபர்ஸ்ட் அலுமினா எடுத்துக்கோ. அலுமினியம். இவன் எவ்வளவு இருக்குன்னா 20-30%. இவன் எப்படி சொல்லுவான்? அலுமினியம் ஆக்சைடு A into. அப்ப இவனோட வேற என்ன? இம்பர் பிளாஸ்டிசிட்டி. Plasticity to the plasticity to the earth, so that it can be molded, so that it can be molded. ஒருவேளை எக்ஸஸ் குவான்டிட்டியா போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரிக்குக்கு காய பொழுது கிராக் இருக்கு. அப்ப எக்ஸஸ் குவான்டிட்டி produces cracks in brick or tray. Okay. அதுக்கு அடுத்தது சிலிக்கா. SiO2. சிலிக்கா என்ன அப்படின்னா இப்ப ஒரு பிரிக்கு நீங்க பிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சூட்டபிள் வடிவம் வரணும், வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சூட்டபிள் வடிவத்தை பிடிக்க முடியுது அந்த சிலிக்கா ஆக்சைடு. அப்ப enables the brick to retain its shape and embed durability. அப்போ ஒரு வாழ்நாளும் அதுக்கான கரெக்டான ஒரு இப்ப நீங்க சார் ஷேப் கொடுக்கறதுன்னு சொல்றதை விட ஷேப்பை ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு சொல்றது நல்லது. ஷேப்பை கொடுக்கறது தானே பிளாஸ்டிசிட்டி. பிள்ளையார பிடிச்சி வைக்கிறோம், அந்த பிடிச்ச பிள்ளையார அப்படியே அப்படி தொடச்சோம்னா கீழே விழுகாம அப்படியே நிக்கணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட சாண்ட் கலந்துருக்கு. நீங்க ரொம்ப பிளாஸ்டிசிட்டி சாண்ட் இல்லை அப்படின்னா அது ரொம்ப பிளாஸ்டிசிட்டி தன்மையாயிரும். அப்படியே அந்த பிடிச்சிருக்க பிள்ளையார் வந்து எப்படி ஆயிடுவார் அப்படின்னா தொலை கீழே வந்துருவார். ஓகே. ஏன் நான் அதை எடுத்துக்காட்ட சொல்றேன் அப்படின்னா களிமண்ல நீங்க பிடிச்சிருக்க பொருள்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியுமில்ல, பழக்கப்பட்டது தானே களிமண்ல பிள்ளையார் பிடிக்கிறது. அதனால அது சம்பளம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப அவர் ஸ்டெடியா நிக்கணும்னா இப்படி சாண்ட போட்டுக்கணும் அப்படின்னா அவர் ஸ்டெடியா நிப்பாரு. அப்ப enables the brick to retain its shape and impart durability. ஷேப்பை ரீடைன் பண்றதுக்கும் அது லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்ம 50-60% சிலிக்காங்கிற சிலிக்கா எக்ஸஸ் எடுத்திருக்கோம். நம்ம நார்மல் சாண்ட் தான் சார், மணல் தான் சார். அப்ப enables the brick to retain its shape and imparts to retain its shape and imparts durability. ஓகே. ஒருவேளை எக்ஸஸா போயிடுச்சு, அப்ப எக்ஸஸ் குவான்டிட்டி ப்ரொடியூசர்ஸ் எதா இருந்தாலும் அளவுக்கு மீறினாலும் அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரிக் பிரிட்டேல் ஆயிரும். அதே சேம் டைம் அதோட பாண்டிங்கும் பிரேக் ஆயிரும். அப்ப எழுதிக்கிறேன். அப்ப எக்ஸஸ் குவான்டிட்டி ப்ரொடியூசர்ஸ் பிரிக் பிரிட்டில் அண்ட் பி கான் பாண்ட் சொல்றதோட அது ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிவிடும். இப்ப வந்து நம்ம என்ன செய்வோம், பிரேக் எடுத்தோன்னே அதுக்கு ஒரு விஷயம் கொடுத்து வெயில்ல காய வச்சு அப்படி எடுத்து வைக்க மாட்டோம். நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், செங்கல் சூளையில வச்சு அளவுக்கு அதிகமா ஹீட் பண்ணுவோம். அந்த சூளையில அந்த கிளீன்ல வச்சு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஹீட் இருக்கும் பொழுது ஒரு வேளை சிலிக்கா அதிகமா போயிடுச்சுன்னா அது வந்து உடச்சு போயிடும் இல்ல கலவி. இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்ப வந்து நீங்க மாட்டு ரைஸ் மில்ல கொண்டு போயிட்டு நெல்லை நீங்க அரிசி எடுத்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. இப்ப நீங்களே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி அந்த நெல்லுக்கு உற்பத்தி பண்ணி அந்த நெல்லை வந்து ரைஸா மாத்துறதுக்காண்டி மாடல் மில்ல கொண்டு போய் போடுவீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வந்து நெல்லை அவிப்பாங்க. அவிக்கும் போது அது காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான பதத்துல அவிக்கும். அந்த மில் அவிக்கும் பொழுது கரெக்டான பதத்துல அவிக்கணும். அந்த காய்ச்சல் புண்களுக்கு நல்லா இருக்கும்.
அப்படி இல்ல கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெண்புழுக்களா போட்டுட்டாங்க அப்படின்னா, அது எல்லா அரிசியுமே உடைஞ்சு போயிரும். புரியுதா? அப்ப அந்த ஆப்டிமம் குவான்டிட்டி இல்ல அப்படின்னா, அரிசியெல்லாம் 2 உடைஞ்சு வந்துரும். அதே மாரி தான். உங்களுக்கு பிரேக் மேனுஃபேக்சர்ல இந்த சிலிக்கா சேர்க்கக்கூடிய அளவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டுருச்சு அப்படின்னா, செங்கல் சூளையில வச்சு எரிக்கும்போது, பாதி பாதியா உடைஞ்சு உடைஞ்சு தான் வெளில வரும் கல். பாதி உடைச்சு, பாதி உடையாமயே அப்படிதான் வரும். அப்ப எக்ஸஸ் குவான்டிட்டியா போயிருச்சு அப்படின்னா, 50% இல்லாம மேல போச்சு அப்படின்னா, எக்ஸஸ் குவான்டிட்டி ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரீக்குக்கு உடையக்கூடிய தன்மையை பிரிட்டில் நேச்சர அதிகப்படுத்தும். ப்ரீக்கே ஒரு பிரிட்டில் நேச்சர்ல இருக்கக்கூடியது தான். அது உடையக்கூடிய தன்மை நார்மல் ப்ரீக்ல இருக்கக்கூடியது இதுல அதிகமாகும். அதிகமா போகக்கூடிய சிலிக்கால. அண்ட் வீக் ஆன் பர்னிங். ஓகே. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா, லயன் பார்க்கணும். லயன் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ரீக் வந்து வெப்பப்படுத்தும்போது சுருங்கும். ஓகே. அத வந்து தடுக்கும். ஓவரா சுருங்கவும் கூடாதுல்ல. அது ஒரு சைஸ் ஒரிஜினல் சைஸ்ல இது. அத தடுக்கும். ஒருவேள எக்ஸஸா போச்சு அப்படின்னா, அந்த ப்ரீக்ல வந்து உள்ள ஆரம்பிச்சு கிராக் ஏற்படும். ஓகே. அப்ப ஸ்ட்ரென்த் நான் லூஸ் பண்ணிவிடும். இதே மாரி அயன் ஆக்சைடு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ப்ரீக்குக்கு ரெட் கலர் அதான் குடுக்கும். செந்நிறத்துல இருக்குல்ல, அதான் குடுக்கும். அதே சேம் டைம் அந்த பெருக்கு வந்து அதிகமா தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கு இம்பெர்மியபிலிட்டி ஆகும். அப்ப உள்ளுக்குள்ள போரஸ்லாம் அடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே சேம் டைம் அதோட வாழ்நாள்னு சொல்லக்கூடிய டியூரபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். அப்ப இது எக்ஸஸா போயிருச்சு. 5 to 6% விட எக்ஸஸா போச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, அந்த பிரீக்கே டார்க் ப்ளூ கலர்ல வரும். அதுக்கடுத்து அதுல பிரச்சனை என்னன்னா, ஒரு மாரி yellowish மாரி இருக்கும். அங்கே இங்கே புள்ளி புள்ளியா கருப்புள்ளிகள் மாரி காணப்படும். அப்ப ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணிடும். அப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்ம சேர்த்தாலும் சேர்க்கலாட்டியும் இங்க மெக்னீசியா அது இயற்கையா இருக்கக்கூடியதுல இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லோ கலர் வந்து இப்ப படிய வைக்கிற மாரி இருக்கும். பிரிக் என்னதான் நம்ம இது பண்ணாலும், செங்கல் சூளைல வச்சு எரிச்சாலும், மஞ்சள் கலர்ல ஒத்துக்குன மாரி இருக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டிங்கேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். அதே எக்ஸஸ் மெக்னீசியா போயிருச்சு. அது ஒரு லிமிட்டுக்கு இருந்துச்சுன்னா, ஸ்டிங்கேஜஸ் டிக்ரீஸ் பண்றது நல்லதுதான். டயக்னோஸ் ஃப்ரீ பண்ணலாம். ஸ்டிங்கேஜ் வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணணும். ஆனா, அது ரொம்ப கம்மியா இருக்கணும் மெக்னீசியா அளவு. இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. அப்ப இவ்வளவு கலவை இருக்கும்போது இயற்கையாவே அந்த சாண்ட்ல வந்து ஓரளவு மெக்னீசியம் கலந்துருக்கும். அப்ப அந்த மெக்னீசியம் ஒருவேளை எக்ஸஸா போச்சு, நீங்க இருக்கக்கூடிய தோண்டி இருக்கக்கூடிய அந்த கிளே அந்த இடத்துல சாயல அப்படின்னா, அந்த ப்ரீக் வந்து நீங்க கட்டும் பொழுது, நீங்க செங்கல் கட்டுமானத்தோட ஸ்ட்ரென்த்த கூட்டுறதுக்காண்டி என்ன செய்வீங்க? தண்ணி குடுப்பீங்க. சீக்கிரம் வந்து அது மக்கி மக்கி போகக்கூடிய தன்மை வந்துரும். ஒரு பொருள் மக்கதுல பேப்பர்லாம் போட்டா, அது மக்கக்கூடிய தன்மை வந்துரும். அப்ப இப்ப இது குடுத்துருக்கேன். மொத்தம் 5 மெயின் காம்பவுண்ட்ன்னு சொன்னா 4 தான். நம்ம அறியாம மெக்னீசியம் உள்ள கலந்துருக்கா, அதனால தான் இங்க பேசுறோம். அப்ப லயன் முடிச்சுட்டேன், சிலிக்கா முடிச்சுட்டேன். சரி லயன் முடிக்கிறேன், அலுமினியம் முடிச்சாச்சு, சிலிக்கா முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து லாயம் என்ன, அயன் ஆக்சைடு என்ன, மெக்னீசியம் என்னன்னு எழுதணும். அப்படியே வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஓகே. இப்போ வந்து எழுதிக்கிறேங்க. லாயம் வந்து கொடுக்கணும். இன்கிரீடியன்ட்ஸ் வந்து லாயம் தன்னுடைய பங்கு என்ன செய்யுது? எக்ஸஸ் ஆஃப் என்ன பிரச்சனை வரும். இதெல்லாம் மனப்பாடமே பண்ண வேண்டியதில்ல. நம்ம சொல்லும் போதே நீங்க படிச்சுக்கலாம். கால்சியம் ஆக்சைடு, காஸ்டிக் சோடா. இதே லைமே தனியா வந்து ஒரு சாப்டர் படிக்கணும் நீங்க. நான் கொடுப்பேன். இந்த ப்ரீக் ப்ரீக்னஸ் முடிச்சோடனே லைம் தான். ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இப்ப லயம் ப்ரிவென்ட்ஸ் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல. ஓகேவா? ஏக்கு பிரச்சனை இல்லை பழசுதான். ஜேடியூக்கு வந்து அடிஷனலா ஆத்தம் குறிப்பு இருக்குல்ல, ஆத்தம் குறிக்கள்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் டைல்கள்லாம் சேர்த்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் சேர்த்திருக்காங்க. நான் சொல்றேன். ஓகே. இப்ப லைம் இஸ் லைம் ப்ரிவென்ட் லைம் ப்ரிவென்ட்ஸ் shrinkage of properties.
அதே எக்ஸஸ் டைமா போச்சு அப்படின்னா excess line has a cracks to melt ஆகும்போது கிராக் அடிக்கும் and losing shape crack to melt and losing shape லைமே வந்து உருக வைக்கும் சீனியை வெப்பப்படுத்த அப்படி உருகுது அது செங்கல் உருக வைக்கும் அதுல செங்கலோட உருகக்கூடிய லைம் கலர் அப்ப சேப்பை வந்து இப்படி செய்யும் ஒரு செங்கல் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெயில காய வச்சுட்டு இருக்கோம் மழை பெய்யுது மழை பெஞ்சா அப்படி கரைஞ்ச மாதிரி பாதி கரைஞ்சு பாதி கரையாத மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி செங்கல் சூழல வச்சிருக்கும் போது லைன் உருகி அந்த செங்கல் வந்து ஒழுங்கற்ற விழுது அண்ட் லூஸ் இட் சேப் பட் லாசஸ் இட் சேப் அதுக்கடுத்து அயன் ஆக்சைடு மெயின் மூலக்கூறுனா ஃபர்ஸ்ட் நாள் தான் ஃபர்ஸ்ட்லாம் மெக்னீசியம் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அதை பார்த்துட்டு ரைட்டா அதை மூலக்கூறுன்னு சொல்ல முடியாது அயன் ஆக்சைடு அப்ப அயன் ஆக்சைடு என்ன சார் செய்யும் அப்படின்னா இட் இம்பல்ஸ் கொடுக்கும் எதை கொடுக்கும் அப்படின்னா பிரீத்திங் தேவையான செந்நீரம் ரெட் கலர் அப்ப இட் இம்பல்ஸ் ரெட் கலர் டு ரெட் கலர் டு த பிரிக்ஸ் வச்சுக்கோ இது இம்ப்ரூவ் இம்பெர்மியபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி அப்ப இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெட் கலர் இருக்கும் அதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப இது வேற என்ன சார் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா செங்கல் தூக்கி கொண்டு போய் தண்ணியில போட்டா அது அதிக தண்ணி குடிக்க முடியாது குடிக்க கூடாது அப்சார்ப்ஷன் வாட்டர் டெஸ்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் தண்ணி குடிக்கணும் செகண்ட் கிளாஸ்ல டோட்டல் வெயிட்ல எவ்வளவு இருக்கணும் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தேர்ட் கிளாஸ்ல எவ்வளவு இருக்குமா அதெல்லாம் நான் சொல்லுவேன் அப்ப ஒரு செங்கல் தண்ணியை குடிக்குது அப்படின்னா அதுல போரசம் சொல்லக்கூடிய இடைவெளி இருந்தாதான் அப்ப அந்த இடைவெளி எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியை குடிக்கக்கூடிய அந்த பெர்மியபிலிட்டி நேச்சர் வந்து எழுதும் அப்ப பெர்மியபிலிட்டி நேச்சர் எழுதுருச்சுன்னா அது இம்பெர்மியபிலிட்டி பொருளா ஆயிடும் அப்ப இந்த அயன் ஆக்சைடு அது இருக்க ஒரு வாய்ஸ்னா அடைக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்ப இது என்ன ஆயிரும்னா அந்த செங்கல் தேவையான இம்பெர்மியபிலிட்டியை கொடுக்கும் அப்ப இம்பெர்மியபிலிட்டி கொடுத்துச்சுன்னா தண்ணி அதிகம் குடிக்காது அப்ப அதோட லைஃப் டைம் அதிகமா இருக்கும் அப்ப improves impermeability permeability and durability அதுக்கடுத்து எக்ஸஸ் குவான்டிட்டி அயன் ஆக்சைடு போச்சு அப்படின்னா லீட்ஸ் டு எக்ஸஸ் குவான்டிட்டி leads to dark blue இது அதிகமா போகக்கூடாது போச்சு அப்படின்னா டார்க் ப்ளூ நிறம் வந்துடும் டார்க் ப்ளூனா ஊதா கலர்ல இருக்குமா சார் அப்படின்னா கருப்பு ஊதா கலந்த மாதிரி லைட்டா இருக்கும் செங்கல் சொல்லி வரும்போது அப்ப என்ன செய்யும் அப்படின்னா அந்த யூஸ் ஸ்ட்ரென்த் அடுத்து டைமா அயன் ஆக்சைடு மெக்னீசியம் எடுத்துக்கிறேன் மெக்னீசியா நம்மள கேட்காமே அது கூட போய் இருக்கும் ஆனா மெக்னீசியம் ஆக்சைடு சொல்லுவோம் அதை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கணும் எந்த அளவுக்கு லிமிட் அப்படின்னா லெஸ் தென் 1% வச்சுக்கணும் அப்ப அது லெஸ் தென் 1% இருக்கும் போது நல்லா அது மாதிரி பிஹேவ் பண்ணும் இருந்துச்சுன்னா ஆனா இது உதவி நமக்கு தேவையில்லை இதுதான் சொல்றேன் அப்ப இது வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா எல்லோ கலரை கொடுக்கும் ஓகே
அப்ப எல்லோ இஸ் இன்டு த ட்ரிக். அப்போ செங்கல்னா மஞ்சள் குடிச்ச மாதிரி வெளில வருது அப்படின்னா மெக்னீசியோட தன்மை அந்த குறிப்பிட்ட செங்கல்ல வந்து அதிகமா இருந்திருக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. செங்கல் சொல்லி போனவங்களுக்கு நல்லா தெரியும். சைட்ல இறக்கக்கூடிய செங்கலை பார்த்தவங்களுக்கு அது தெரியாது. என் சைட்ல ஒரு செங்கல் நல்ல செங்கலை பார்த்தா தான் சொல்றாங்க. செங்கல் சொல்லி நீங்க போயிருந்தீங்க ஒரு டைம் அப்படின்னா நான் சொல்றது எல்லாம் டீட்டெயில புரியுது. இப்ப இன்வெர்ட்ஸ் இப்பெல்லாம் செங்கல் சொல்லிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நெட்ல போட்டாவே எல்லாமே வந்து வீடியோ முதற்கொண்டு இல்ல போட்டோஸ் எல்லாமே. இன்வெர்ட்ஸ் எல்லோயிஸ் 10 to the rings and decreases shrinkage. Shrinkage. ஓகே. அதுக்கடுத்து மெக்னீசியம் ஒரு வேளை எக்ஸஸா போயிருச்சு அப்படின்னா அது பிரேக் எப்படின்னா அச்சுட்டு வரும் டிஏ. அப்ப எக்ஸஸ் ஆர் மெக்னீசியா leads to TKF breaks. அப்புறம் அந்த செங்கலுக்கு மகப்பேத்தன்மை வரும். ஓகே. அப்ப மூலப்பொருட்கள் பார்த்தாச்சு. ஒவ்வொரு மூலப்பொருட்களோட வேலை என்ன? ஒரு வேலை எக்ஸஸா போச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்? ஃபர்ஸ்ட் அலுமினா சொன்னேன். ஒரு சிங்கிள் தேவையான பிளாஸ்டிசிட்டி இம்பெர்ட் பண்றதே அலுமினா தான். அவனே எக்ஸஸா போயிட்டானா கிராக் அடிச்சு விட்டுருவான். சாண்ட் அந்த பொருளை என்ன வடிவத்தை பிடிச்சி வச்சிருக்குமோ அது அப்படியே நிக்கணும். அதுக்கு தேவை அந்த சேஃபை ரீட்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அதுக்காண்டி கொடுக்க முடியாதா சாண்ட். ஓகே அந்த சிலிக்கா இருக்கு. அப்போ டியூரபிலிட்டி நீட் சொல்லிக்கணும்னா சிலிக்கா நல்லா இருக்கும். அதே எக்ஸஸா போச்சு அப்படின்னா அந்த அந்த பொருள் பிரிட்டில் மெட்டல் ஆகி வீக் ஆயிடும். எக்ஸாம்பிள் சொல்லுவா கடற்கரையில போயிட்டு ஒரு மண்ணை பிடிச்சி வைக்கிறீங்க. அந்த மணல் கோபுரமும் அந்த ஏதோ ஒரு உருவ பிடிச்சிங்கன்னா டக்குன்னு அது கீழே உடஞ்சி விடுது. காரணம் என்ன? சிலிக்கா பிரிட்டில் நேச்சர் இருக்கக்கூடிய. அதே களிமண் மண்ணில் பிடிச்சி வைக்கிறீங்க கொஞ்சமா சாண்டை சேர்த்து அப்படியே பண்ணிட்டல அப்படின்னா அது நல்லா உறுதியா நிக்கும். அதே களிமண்ல சாண்டோட அளவு அதிகமா ரொம்ப அளவுக்கு அதிகமா பர்சன்டேஜ் மேல போச்சு அப்படின்னா அந்த களிமண் தன்னுடைய பிளாஸ்டிக் தன்மையை இழந்துரும். இழந்துட்டு சாண்ட் மாதிரி பெரிய பெரிய உடஞ்சி விழுந்துரும். அதுதான் சொல்றேன். அதே லைனிங் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய சிங்கேஜ் சுருக்கத்தை வந்து கம்மி பண்ணும். அதே சமயம் எக்ஸஸா போகும்போது அதுவே உருகி அந்த பொருளோட வடிவத்தை கெடுத்துடும். எக்ஸஸா போகும்போது அதே அயனாக்சைடு என்ன சார் அப்படின்னா செந்நீரத்தை கொடுக்கும், இம்பெர்மியபிலிட்டி தன்மையை கொடுக்கும், டியூரபிலிட்டி தன்மையை கொடுக்கும். அதிகம் போச்சு அப்படின்னா எல்லோ கலர்ல இருந்து பிரிக் வந்து ஒரு மாதிரி இதா இருக்கும். இந்த பூஞ்சை பூஞ்சை மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். அதே சேம் டைம் வந்து ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணலாம். மெக்னீசியம் வந்து நமக்கு செங்கலுக்கு இயற்கையாவே எல்லோ கலரை கொடுக்கறதுனால அது இல்லாம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் 100% கெட்டதா அப்படின்னா 1% லிமிட்டிங் இருக்கும்போது லைட்டா உங்களுக்கு எல்லோ கலர்ல கொடுக்கலாம். செங்கலை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. அப்புறம் செங்கலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப சைட்ல யூஸ் பண்ற மாதிரி கலர் அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. பெயிண்ட்ல அந்த இதுல அந்த காவி கலர்ல தூக்கி அனுப்பி விட்டுருவாங்க. பல உங்களுக்கு கலர் இருக்கும் சைட்டெல்லாம் இதுக்கு இறக்கும்போது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துக்கு சூளைக்கு போனாதான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஓகே. அப்ப எல்லாத்தையும் இப்ப தான் சேல்ஸ் பண்ணிடுறான். ஓகே. உடஞ்ச கல்களை வந்து தான் அவன் ஒதுக்கி போடுறாங்க தவிர எல்லா கல்லையும் கறி பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் கலரா வந்து இருக்கும். எல்லாத்தையும் கலப்புறது சார். ஓகே. எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாதி பேருக்கு இருக்கு சொல்றேன். அப்ப அதே மாதிரிதான் மெக்னீசியம் எக்ஸசைஸ் பண்ணுச்சுன்னா மக்க ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரிக்கே. ஒரு குப்பை மாதிரி மக்க ஆரம்பிச்சிடும் பிரிக்கிங்கிறது. பிரிக்கிங்கிறது மக்கக்கூடிய பொருளா இருக்கக்கூடாது. அது மெக்னீசியம் லிமிட்டிங் மேல போகும்போது அது மக்கக்கூடிய பொருள் ஆயிடும். ஐ மீன் அசிடிட்டி தன்மையை கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். இப்ப சார் இதுவரை புரியுது தானே? கிளியர்?
ஓகே. சரி. எஸ் சார். அடுத்தடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுலயே வந்து சில இப்ப இப்ப வந்து ஒரு நல்லா வந்து ஒரு செங்கல் சூளையில வந்து களிமண் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். களிமண்னு சொல்லக்கூடாது. இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. கரெக்டான ரேஷியோல 20 to 30% கிளே, 50 to 60% சிலிக்கா, 5 to 6 டைமண்ட், அயன் ஆக்சைடு. கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஒரு கலவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நிறைய இருக்கு. அப்படி இப்ப டேம்பரிங் நிறைய நல்லா வச்சு மிதிக்கணும். கரெக்டான பிளாஸ்டிசிட்டிய கொண்டு வரதுக்கு. எப்படி வந்து சப்பாத்தி மாவு வந்து இருந்தா வந்து பத்தாது. அத நல்லா பெனஞ்சு ஆப்டிமம் குவான்டிட்டி கொண்டு வரணும். பரோட்டா மாவு சப்பாத்தி ஆட்டணும். நல்லா அடிச்சு பெனையணும். அது மாரி நான் இங்க சொல்லுவேன். ஓகே. விஷயம் இருக்கு. இப்ப அத பத்தி பேசலாம். அப்ப அந்த கலவையில நமக்கே தெரியாம சில பொருள்கள் ஆ கெட்ட இன்கிரீடியன்ட்ஸ வந்து ஸ்ட்ரென்த்த குறைக்கக்கூடிய மாரியும், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிரிக்க உருக்குலைக்க மாரியும் சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, இல்ல காலேஜுக்கு போறீங்க. இப்ப உங்களோட எல்லாமே அடுத்த ஸ்டேஜ் வந்து பேரண்ட் ஸ்டேஜ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மேரேஜ் ஆனவங்க இருப்பீங்க, இன்னும் மேரேஜ் ஆகாம இருப்பீங்க. உங்க பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அப்ப அந்த ஸ்கூலுக்கு போகும்போது, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா அவங்க அந்த அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் நல்ல பசங்களா இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அப்ப அதுல நல்ல பசங்களும் இருப்பாங்க, கெட்ட பசங்களும் இருப்பாங்க. கெட்ட பசங்க அப்படின்னு சொன்னா பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்ப அதே மாரிதான் ஒரு கலவை ரெடி பண்ணும்பொழுது, அந்த கலவையில நம்ம சொல்லக்கூடிய நல்ல மூலப்பொருட்கள் இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. அப்ப அந்த கெட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொன்னும் என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்? செங்கல் கலவை உருவாக்கும்போது பிரச்சனை இருக்காது. அத கொண்டு போய் செங்கல் சூளையில வச்சு எரிக்கும்போது தான் பிரச்சனை ஏற்படும். இப்ப நான் உங்களுக்கு நான் டெக்னிக்கலா பேசாம, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். இப்ப பிராக்டிகலா நான் ஒரு இடத்துல களிமண் வந்து மண்ணு வெட்டுறோம். வெட்டும்போது அந்த இடத்துல அந்த கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய புல்ன்னு சொல்லக்கூடிய புல்வெளிகள், அதோட வேர்லாம் பட்டு போய் கிடக்கும். இல்ல அதுனா என்ன செய்யும்? அது கலவையோடயே கலந்துரும். நம்ம ஒழுங்கா கவனமா பார்க்கலாட்டி. இல்லாட்டி சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும். குட்டி குட்டி கல்லா பெப்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கும். இல்ல சில ஆர்கானிக் மேட்டர் உள்ளுக்குள்ள கலந்துருக்கும். பேப்பர்லாம் கலந்துருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய மாஸ் டன்ல தான் கலவை ரெடி பண்றோம். அப்ப அதெல்லாம் பார்த்து கையால பெனஞ்சும் போதே நம்ம எடுத்துறோம். நான் ஒரு ஸ்டெப் சொல்லுவேன். அப்ப அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குங்கிற பேஸ்ல சொல்றேன் நான். இப்ப ஒரு செங்கல் வந்து கரெக்டான ஷேப்ல கொண்டு வந்துட்டீங்க. அந்த கலவையில இருக்கக்கூடிய ஒரு பில்லோட நார வந்து மறந்துட்டீங்க. அது குறிப்பிட்ட உள்ளுக்குள்ள கலந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கு. இப்ப செங்கல் சூளையில வச்சு எரியும்போது, செங்கலுக்குள்ள ஹீட் எல்லா இடமும் ஊடுருவி செல்லும். நம்ம ஊடுருவி செல்லும் பொழுது, ஆல்ரெடி உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பட்டுப்போன புல் இருக்குல்ல, கிராஸ் இருக்குல்ல, அது என்ன செய்யும் அப்டின்னா, வெப்பத்தினால எரிஞ்சு போகும். எரிஞ்சு போகும்போது, அது உட்கார்ந்திருந்த இடத்துல லைட்டா கேப் விழுகும். ஏன்னா, ஆல்ரெடி உள்ளுக்குள்ள அது உட்கார்ந்திருந்துச்சு. இப்ப ஒரு ரூம்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர காணாம ஆக்கிட்டீங்கன்னா, அந்த இடம் வெற்றிடமா இருக்குமா? அதே மாரி தான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் இல்ல கிராஸ் இந்த மாரி புல்கள் வந்து என்ன செய்யும்னா, வெப்பப்படுத்தும்போது சூழலில் வச்சு எரிக்கும்போது ஹீட் ஆகி எரிஞ்சு போயிரும். அப்ப அது எரிஞ்சு போயிருச்சு அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல என்னன்னா எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கும். ஒரு செங்கல் உள்ளுக்குள்ள சின்ன போரஸ் இருந்தாவே தண்ணிய குடிக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான தண்ணிய குடிச்சு ஸ்ட்ரென்த்த லூஸ் பண்ணி விட்டுரும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்ப இப்படி ஒரு போரஸ் இருக்குன்னா, அது வந்து என்ன ஆயிடும்? சீக்கிரமே வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த்த லூஸ் பண்ணி விட்டுரும். அப்ப சில ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட்ஸ் இடத்துல இருக்கு. நேச்சுரலான ஒரு இடத்துல நீங்க குழிய வெட்டி மணல் ஐ மீன் கலவை ரெடி பண்றீங்க அப்படின்னா, அந்த பொருள் எல்லாம் இயற்கையிலே கிடைச்சாலும், அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள்லயே சில இன்கிரீடியன்ட்ஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இருக்கு. அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். போட்டு பெனைவாங்க. டேம்பரிங் காலால மிதிக்கிறதுக்கு முன்னாடியே பெனைவாங்க. பிரிச்சு பிரிச்சு சொத வேல மாரி பார்ப்பாங்க. அது ஏதாச்சும் கல்லு வந்து கைக்கு தென்படுதா? இது மாரி நார் மாரி ஏதாச்சும் இந்த புல்லாம் பட்டை புல்லாம் இருக்கா? எது பேப்பர்ஸ் கலந்திருக்கா? அப்படின்னா பார்த்து கையில நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் கொண்டு போவாங்க. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு சார். காய வைக்கும்போது தெரிஞ்சு போயிரும். மறுபடியும் தண்ணி போட்டு அ சில நான் சொல்றேன். அன்சாயில் பண்றது, டிக்கிங் பண்றது, வெதரிங் பண்றது, பிளெண்டிங் பண்றது, டெம்பரிங் பண்றது. நான் எல்லாமே சொல்றேன். ப்ராசஸ் நெறைய இருக்கு. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்ப என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, இந்த இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்த கையோட இதையும் பார்த்துட்டோம்னா நல்லது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட்ல இதையும் கேட்பான். அப்ப மேல பார்த்த மூலப்பொருட்கள் அனைத்தும் நம் ஒரு பிரிக்கை உருவம் பிடிக்கிறதுக்கான மூலப்பொருள். இப்ப பார்க்கக்கூடிய மூலப்பொருள் எல்லாம் அந்த பிரிக்கோட உருவத்தை கெடுக்கக்கூடிய மூலப்பொருள். அப்ப ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட்ஸ் இன் பிரிக்கெட். நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அந்த பிரீத் இடத்துல அந்த காம்பனன்ட்ல கலந்து வரக்கூடிய சில ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட்ஸ் மூலப்பொருட்கள், பகுதி பொருள்கள். இல்லைங்கிறீங்க?
இன்கிரீடியன்ஸ் ஏன் பிரிக்கிறது? ஓகே. இப்ப லைம்ஸ்டோன் அண்ட் கங்கர். கழிவுதான் கங்கர். லைமோட கழிவுதான் கங்கர். கங்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஒரு லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு கல், சுண்ணாம்பு பாறை. அதை உடைச்சு எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய கழிவு, அதாவது இம்பியூர் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கங்கர். இப்ப கங்கர்னா என்ன? நான் லைம்லயே டீட்டெயிலா அதை நடத்துவேன். இங்கே வந்து இதுவும் ஒரு பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் தான், அதனால எழுதிக்கிறேன். அதாவது இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் சுண்ணாம்பு பாறை, இல்லாட்டி லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல் அப்படின்னு எழுதிடும். இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் லைம்ஸ்டோன். அப்ப கால்சியம் கார்பனேட் சிஎஸ்சி வந்துருக்க நான் வெப்பப்படுத்துறேன். எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 800 டிகிரி செல்சியஸ்க்கு உட்படுத்தப்படுது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் ஆனா பிரிக் மேல பார்த்தீங்க 1200 சரி 1500 800 டு 1500 டிகிரி செல்சியஸ் சார் இருக்கும் அப்படின்னா கரெக்ட். நீங்க செங்கல் சொல்லி 800 டு 1500 ரேஞ்சில் வந்துருக்கீங்க டிகிரி செல்சியஸ்ல. ஆனா கால்சியம் 800 டிகிரி செல்சியஸே உயிருமே லைம் வந்து. அப்ப உருகும் போது உலர்ந்த சுண்ணாம்புகள் இருந்துச்சு, அதுல இம்பியூர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கற்கள் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, இந்த இந்த ப்ராசஸ் ஹீட்டுக்கு உட்படுத்தும் பொழுது அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிரிக் வந்து அப்படியே ஊதும், பலுதாகும். ஸ்வெல்லிங் சொல்றாங்க, ஸ்வெல்லிங் நடக்கிறது ஊதுறதுனால உண்டாகும். உப்பும் பலூன் ஊதுனா எப்படி காத்து அடைச்சு போய் ஊதுது பெருசாகுது, அது மாதிரி ஊத ஆரம்பிச்சது பிரிக். ஊதுறது நல்லதா? உள்ளவங்க வாய் சத்து உருவாங்க, குடிச்சிருந்த மாதிரி இருக்கும். அப்ப வெயிட் வைக்கும்போது டபக்கு நமக்கு போயிடும். அப்ப வீக் தான் அது. அப்ப ஒரு பொருள் வந்து ஸ்மெல் ஆகுது அப்படின்னா அது மேல வந்து பொருள் வைக்கும்போது அந்த பொருள் ரெண்டா உடைச்சு போயிடும். இல்ல வந்து சின்ன சின்ன சீட்டா பிரியும்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு wood எடுக்கிறீங்க, டிப்பர் இருக்கீங்க. அந்த மரத்தை வெட்டும் பொழுது உள்ளுக்குள்ள ஸ்மெல் நடக்குது, ஊதுது அப்படின்னா அந்த மரத்தை கொண்டு போய் அறுக்கும்போது மரம் மிஷின்ல போட்டு ஸ்லார் ஸ்லாரா ஸ்பிளிட் ஆகும். ஒரு பொருள் அப்படிதான். ஏதோ ஒரு பொருள் வந்து ஊதுது அப்படின்னா அது ஸ்பிளிட் ஆகும், உடையும், ரெண்டு மூணா உடையும். அப்ப எழுதிக்கிறீங்க. அப்ப இந்த கான்சன்ட்ரேஷன் இது சிஎஸ்சி வச்சுட்டு தான் சுண்ணாம்பு கல், இந்த லைம்ஸ்டோன். அப்ப அந்த லைம்ஸ்டோனை கொண்டு வந்து ஹீட் பண்ணும்போது, சார் நம்ம ஏன் சார் ஹீட் பண்றோம் அப்படின்னா, செங்கல் சொல்லி வச்சு செங்கல் நீங்க எரிச்சுதானா? உங்க உள்ள ஒரு லைம்ஸ்டோன் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா என்ன செய்யும்? 800 டிகிரி செல்சியஸ்ல அது உருக ஆரம்பிச்சிடும். CO கிடைக்க ஆரம்பிச்சிடும். காஸ்டிக் சோடா. CO2 காத்துல ஓடிடும். புகையோட சேர்ந்து. செங்கல் சொல்லி இருக்கிற புகை மூட்டத்தோட கலவையில போயிடும். அப்ப இந்த ப்ராசஸ் தான் என்னன்னா கால்சினேஷன் ப்ராசஸ். அப்ப லைம் உருவாக்குறதுக்கு இது நல்ல ப்ராசஸ் தான். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உள்ளுக்குள்ள நம்ம சேர்க்கிறது லைம் பவுடரா தான் சேர்க்கிறோம். ஒருவேளை உள்ளுக்குள்ள சுண்ணாம்பு கல்லு நம்ம ஓடப்படாம கிடந்துச்சு அப்படின்னா இந்த கால்குலேஷன் ப்ராசஸ் உட்படுத்தும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா செட்டிங் டயத்தை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. ஒரு விதத்துல சிமெண்ட் மாதிரி நடத்துல நல்லது, ரிட்டார்டா இருந்தது கலர் டக்குன்னு இதாகாம இருக்கும், செட் ஆகாம இருக்கும். அதே இங்க வந்து பிரீக்ல வந்து செட்டிங் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்ப ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம நல்லா வச்சு எரிக்கிறது நல்லா ஹீலிங் ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கிறது தான். அதுக்குள்ள போயிட்டு எரிக்க எரிக்க அது தண்ணி மாதிரி ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து சீக்கிரமே ஸ்பிளிட் ஆகி உடைஞ்சிடும். அப்ப திஸ் கால் கால்சினஸ் சுண்ணாம்புகளை வெப்பப்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு ஆவியாக்கி காஸ்டிக் சோடான்ற அந்த கால்சியம் ஆக்சைடை உருவாக்குறது தான், இந்த பவுடர் ஃபார்ம் ஆஃப் லைம் உருவாக்குறது தான் கால்சினேஷன் ப்ராசஸ். ஓகே. இதை நீரோட சேர்த்தோம்னா அப்போ ஒரு பேஸ்டா கிடைக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடா கிடைக்கும். அதெல்லாம் இங்க வேணா லைவ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். அப்ப இந்த லைனோட வேலை என்ன சார் அப்படின்னா செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப டு இன்க்ரீஸ் த செட்டிங் டைம், செட்டிங் டைம் இதான் ஒரு லைனோட வேலை. அப்ப
ஒருவேளை உள்ளுக்குள்ள லைம் ஸ்டோன் உட்கார்ந்துருக்கு. அப்ப நம்ம ஹீட் பண்றோம். அது மறுபடியும் இப்ப லைமா மாறுது. இப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இப்ப பிரச்சனை நம்மளுடைய இன்கிரீடியன்ட்ஸ் செங்கல் தயாரிக்கும் பொழுது இந்த கலவையில லைம் பவுடரா இருக்கிறது பிரச்சனை இல்ல எனக்கு. செங்கல் சூளைல வச்சு எரிக்கும் போது இந்த லைமா இருக்குது உருகி கரெக்டான ஒரு இத குடுத்துரும் அதுக்கு. ஸ்ட்ரென்த்த குடுத்துரும். அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா, உள்ளுக்குள்ள போகும்போதே கலவையில சின்ன சின்ன கட்டியா சுண்ணாம்பு கட்டி இருக்கு அப்படின்னா, இப்ப செங்கல் சூளைல வச்சு எரிக்கும் பொழுது, இதுதான் அடுத்த ஸ்டேஜ்ன்னு சொல்லக்கூடிய லைம் பவுடரா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துரும். செங்கல் சூளையிலேருந்து வெளில லைம் வரும்போது, உள்ளுக்குள்ள உள்ள லைம் பவுடர் தான் உருகி கரெக்ட்டா தன்னோட ஸ்ட்ரென்த்த குடுத்தது தான் வெளில வரணும். அங்க இருக்கும்போது லைன் உள்ளுக்குள்ள இருக்கிற மாரி வெளில வந்துச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனை வரும்னா, கட்டுமான வேலையில பயன்படுத்திட்டு தண்ணீய ஊத்துவோம்ல, இல்ல தண்ணி சேர்க்கிறோம்ல, அப்ப இந்த லைம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கும்போது ஸ்வெல்லிங் நடக்கும். ஊதும். கிளியர்? சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ப எஸ் செங்கல் சார். சூளையில வச்சு எரிக்கும்போதே லைம் தன்னோட ப்ராசஸ கரெக்ட்டா முடிச்சிருக்கணும். கரெக்ட்டா எரிஞ்சு உருகி ஸ்ட்ரிங்கேஜ தடுத்திருக்கணும் அவன். எப்படின்னா, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி நீங்க என்ன செய்றீங்க? நல்லா கிண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? பொருள போட்டு சமைக்கும்போது. குழம்பு வைக்கும்போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்பீங்க. இதாங்க இதுக்கான விஷயம். அப்ப நம்ப செங்கல் சூளையில செங்கல வச்சு எரிக்கும் பொழுது, அது நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த ஸ்ட்ரென்த்த குடுக்கும்போது ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அவன் வந்து கரெக்ட்டான ஆப்டிமம் குவான்டிட்டில ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா, ஒரு பொருள இயற்கையோட நேச்சரே அதான். வெப்பப்படுத்தும்போது அந்த பொருள் வந்து சுருங்கும். அப்ப அதே மாரி தான் செங்கல் வேலை செய்யும். ஆனா, உள்ளுக்குள்ள செங்கல் சூளையில வச்சு எரிச்சதுக்கு அப்புறமும் செங்கல் சுருக்காம ஒரு கரெக்ட்டான ஸ்டாண்டர்ட் சைஸ்ல வெளில வருது அப்படின்னா, காரணம் இதான். என்ன அப்படின்னா, நம்ம லைன் உட்கார்ந்துகிட்டு சுருங்க விடாம கரெக்டான தண்ணி பசிய குடுத்துக்கிட்டே இருக்கோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா லைம் வந்து 100% கரெக்ட்டா முடிஞ்சிரும் உள்ளுக்குள்ள. வெளில வரும்போது லைம் இருக்கக்கூடாது. அவனோட வேலை செங்கல் சூளையில வச்சு எரிக்கும் பொழுது ஸ்லிங்கேஜ் நடக்காம பிரிவென்ட் பண்றது தான் அவனோட வேலையே. ஆனா செங்கல் சூளையிலேருந்து அவன் வெளில வந்துருச்சு. சைட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏத்திட்ட கல்லு ட்ரக்ல அப்படின்னா, அப்ப அந்த கல்லுல லைம் இருக்கக்கூடாது. ஒருவேளை லைம் இருந்தான் அப்படின்னா, அவன் ஊதுவான் பெருசா துப்புவான் தண்ணி பட்ட உடனே. தண்ணி பட்ட உடனே செங்கல் தகப்புன்னு துப்பும். அப்ப என்ன ஆயிரும்? அது உடைஞ்சிரும். ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப இந்த ப்ராசஸ் எப்ப கொலாப்ஸ் பண்ணும்? அப்ப உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய லைம செங்கல் சூளை கால்வாய்க்குள்ள போகும்போதே பவுடர் ஃபார்ம்ல உள்ளுக்குள்ள போயிருக்கணும். செங்கல் கல்லா போகும்போதே. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லைம். ஆனா அதுக்குள்ள போகும்போது சின்ன சின்ன லைம் கட்டியா போகுது அப்படின்னா, எங்க பிரச்சனை ஏற்படும்? அப்ப ஒரு ப்ராசஸ் ஒரு ஜெனரேஷன் பின்தங்கி இருக்கும். பவுடரா இருக்கக்கூடிய லைமு தன்னுடைய முதல் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய முதல் ஸ்டெப்ல நிக்குது. சின்ன சின்ன கல்லா நிக்குது. லைம் ஸ்டோனா நிக்குது. இப்ப அவன் எரிக்கும் பொழுது அவன் அடுத்த ப்ராசஸ் தான் வருவான். எந்த ப்ராசஸ்க்கு வருவான்? அவன் உருகி லைமா உள்ளுக்குள்ள பவுடர் ஆக்கி படிஞ்சிருக்கும் வெள்ளையா ஒயிட்டா. அதிலிருந்து அவன் வெளில வரும்போது என்ன செய்வான்? கண்ணுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கும். அவன் காயும்போது பவுடரா உள்ளுக்குள்ள பொடி பொடியா பாயிருப்பான். உருகி இருந்த ஸ்டேஜ். இப்ப அவன கொண்டு போய் தண்ணீல சேர்க்கும் பொழுது தண்ணிய குடிச்சுப்புட்டு அவன் பல்க் ஆகுவான். அப்படிங்கிற பிரச்சனை இப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப லைம் இல்லாட்டி எப்படி எழுதிக்கணும்? ஆன் ஹீட்டிங் limestone, limestone, it is converted into, it is converted into lime lime which on contact with the water swells and cause the brick to split. Okay. அப்ப உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் பவுடர் வடிவில இல்ல அப்படின்னா, இவன் என்ன பிரச்சனை ஏற்படும்? வாட்டர் கான்டாக்ட் ஆகும்போது ஸ்வெல்லிங் நடப்பான்.
அப்ப பிளிங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். 2 துண்டா உடைஞ்சிரும். ஓகே. ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சார் அப்படின்னா, 2வது வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். அப்ப வக்கல் கூலங்கள், பட்டுப்போன புல், கிராஸ், இல்ல வேற வேற மரத்தோட சருகு, இலை, இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் ஆர் வெஜிடேஷன்ஸ் அந்த கலவையில கலந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, வெப்பத்தை ஹீட் பண்ணும் பொழுது செங்கலுக்குள்ள அந்த ஹீட் அப்படியே பரவும். அப்படியே கொதிச்சுட்டு போகும் உள்ளுக்குள்ள ஹீட் அனலா. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு இலையோட சருகு உட்கார்ந்திருந்தாலோ, மரத்தோட வேர் உட்கார்ந்திருந்தாலோ, சின்ன சின்ன வேர் நார் மாதிரி உட்கார்ந்திருந்தாலோ, இல்ல வேற ஏதாச்சும் எரிஞ்சு போகக்கூடிய பொருள் வைக்கல் கூலங்கள்லாம் உட்கார்ந்திருந்தாலோ என்ன ஆகும்? அப்படியே பொசுங்கி சாம்பலாகும். அப்ப ஆல்ரெடி உட்கார்ந்திருந்த இடம் வெற்றிடமா மாறும். அப்ப அதுவே ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். அப்ப 2வது என்ன எழுதுறீங்கன்னா, வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். ஓகே. ஓகே. அப்ப வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் என்ன அப்படின்னா, இட் இன்கிரீஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன். கரெக்ட் தானே? இப்ப உள்ளுக்குள்ள வந்து ஒரு இலையோட சருகுல உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப ஆல்ரெடி அது உட்கார்ந்து இருக்கும்போது பிடிக்கல வந்து அது அந்த கேப் அந்த கேப் அடைச்சே ஃபில் பண்ணி இருந்துச்சு. இப்ப எரிக்கும் பொழுது சருகுல சாம்பலா உள்ள போய் ஆயிருச்சு. கேப் விழுந்துருச்சு. இப்ப தண்ணி ஊத்து கட்டுமான வேலைக்கு பயன்படுத்தும் போது, தண்ணி பிடிக்கும் பொழுது, இல்ல வந்து நீங்க வந்து கலவையில மேல வைக்கிறீங்க. அது தண்ணி அது சீக்கிரம் குடிக்கும். அது ஒரு பிரச்சனை. உள்ளுக்குள்ள போகும்போது வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாகும். தண்ணி குடிக்கக்கூடிய பண்பு அதிகமாகும் பொழுது, அது ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் பண்ணி விட்டுரும். தண்ணிய குடிக்கக்கூடிய பண்பு வந்து ஒரு செங்கலுக்கு என்னது? நல்லதில்ல. ஏன் நல்லதில்ல? அது ஸ்ட்ரென்த்த லூஸ் பண்ணி விட்டுரும். அப்ப எழுதிக்கங்க. இட் இன்கிரீஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன். அப்ப லீட்ஸ் டூ டிக்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த். அப்ப ஸ்ட்ரென்த்த டிக்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். அப்ப இட் இன்கிரீஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன். கமா lead to decrease in strength. ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்னா, ஆர்கானிக் மேட்டர் வந்து செங்கல் சூளையில வைக்கும்போது பேர்னிங் நடக்கும்போது எரிச்சு போயிடும். அதெல்லாம் கேப் விடும். அதான் விஷயம். சொல்லிட்டேன். அதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டியதுல. ஒருவேளை அல்கலைன் இருக்கு. ஓகே. அந்த மண்ணு வந்து உப்பு உப்பு படிச்ச மண்ணா இருக்கு. லைட்டா நமக்கு தெரியாம. அப்போ ஒருவேளை அல்கலைன் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க தோண்டி எடுக்கக்கூடிய மணல்ல. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, செங்கல் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தாலும் வெளிய 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 பூத்து போயிரும். ஒயிட் பவுடர் கொஞ்சமா இருக்கும். டெபாசிட் ஆயிரும். அது ஸ்ட்ரென்த்தை ரிலீஸ் பண்ணும். உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா. இப்ப எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மணல் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு இடத்துல நல்ல களிமண் கிடைக்குது, ஆப்டிமம் குவான்டிட்டி கிடைக்குது. நீங்க என்ன செய்றீங்க? அந்த இடத்த தோண்டி எடுத்துட்டீங்க. அந்த மண்ணுல உப்பு தன்மை வந்து கலந்திருக்கு. அத நீங்க கவனிக்கல. அப்ப அந்த செங்கல் வந்து நல்லபடியா எல்லாம் செங்கல் சூளையில வச்சு எரிச்சு வெளில வருது. நல்லா செந்நிறத்துல இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா சைட்ல யூஸ் பண்ணும்போது அந்த கிளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது வந்து பவுடரா படியுது அப்படின்னு. அப்ப அதுக்கான நேச்சர் என்னன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் குவான்டிட்டி சாண்ட்ல இயற்கையாவே உப்பு கொஞ்சோண்டு படிஞ்சிருக்கு. உப்பு மண்ணா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அடுத்த அல்கலைன் போடுங்க. அல்கலைஸ். அப்ப இட் காசஸ் எப்ளோரசன்ஸ். எப்ளோரசன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, சிமெண்ட்ல ஒயிட் பவுடர் படிகிறது. டெபாசிட் ஆகுது டாப் சர்ஃபேஸ்ல இல்ல சைட்ல. அப்ப இட் காசஸ் எப்ளோரசன்ஸ். இட் காசஸ் எப்ளோரசன்ஸ். அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது
ஒயிட் கலர் பவுடர் டெபாசிட் ஆன் த பிரிக். டெபாசிட் ஆன் த பிரிக் கொடுக்கும். ஓகே. அப்ப இதனால பிரச்சனை உண்டா சார் அப்படின்னா, வெள்ளை கலர் தானே படிக்குது. அதான் பிளாஸ்டிக் உணவு மறைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அது பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள உள்ள தன்னுடைய கழிவுகளை தான் வெளியேற்றிருச்சு தனிப்பட்ட உடனே. உப்பு வெளில வந்து படிச்சிருச்சு. அப்ப ஆல்ரெடி உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு பவுடர் வெளில வந்திருக்குன்னா, ஆல்ரெடி உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்க ஸ்பேஸ்ல இப்ப எம்டி ஆயிடுச்சு தானே அர்த்தம். அப்ப ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் பண்ணி தானே. அப்ப ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த். கெமிக்கலா பிரச்சனை ஏற்படும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது, அது வேற விஷயம். ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த். அதுங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாம சின்ன சின்ன கல்லுனா பெப்பிள்ஸ் கிராவல்னா உங்களுக்கு பார்த்துரும். நாளைக்கு நீங்க சாயந்தரம் உங்க வீட்டுக்கு முன்னாடி அள்ளுறீங்க. கையெல்லாம் மண்ணை குமிச்சு கையில அள்ளுறீங்க. அது ஒரே சைஸாவா இருக்கு, யூனிபார்மிட்டியாவா இருக்கு, சின்ன சின்ன கல்லுனா அதுல கலந்துருக்கலாம். கண்ணுக்கு இது ரொம்ப மைனியூட்டா. அப்ப கிராவல் அண்ட் பெப்பர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். அப்ப அது என்ன சார் செய்யும் அப்படின்னா, ஒரு செங்கலை ஒரே யூனிபார்மிட்டியா இருக்கக்கூடாது. ஓகே. அப்ப அது லுக்கு வந்து ஒரு பாதிக்கும். அப்ப கிராவல் அண்ட் பெப்பர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். சார் லுக்கு தானே பாதிக்குது பிரச்சனை அப்படின்னா, அது வந்து லோடு எடுக்கிற மாதிரி அந்த பிரிக் வருது அப்படின்னா, அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அன்ஈவனா லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம அந்த செங்கல் சீக்கிரம் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் தான் கேட்பாங்க. பிராக்டிகலா கேட்க மாட்டாங்க. கிராவல் அண்ட் பெப்பர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் கூட. அவ்வளவுதான் லாஸ்ட் பவர்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பிரிக் இடத்துல லாஸ்ட். கிராவல் அண்ட் பெப்பல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். அப்ப யூனிஃபார்மிட்டி வில் பி அஃபெக்டட். ஒரே மாதிரியான தன்மை இங்கு இழக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. will be affected. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம்னா ஹார்மோனல் இன்கிரீடியன்ஸ் இன் பிரிக்ல வந்து பார்த்தாச்சு. இப்ப ஒரு கிளே சாலிட் பிரிக், ஓகே, இப்ப சொல்றோம்ல இந்த பிரிக், இது எப்படி வந்து ஃபீல்டுல கிளாசிபிகேஷன் பண்ணலாம்? IS 3102 1971 கோடல் ப்ரொவிஷன் படி அப்படின்னா, நம்ம ஸ்டெப் வைஸ் தான் ஒரு பிரிக்க நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் பிரிக்கிறோம். அதே ஃபீல்டுல இருக்கக்கூடிய நம்ம பிரிக் எடுக்கிறத பொறுத்து, கலவையை பொறுத்து, செங்கல் சூழல் வச்சு எரிக்கிறத பொறுத்து, அத கச்சா பிரிக்ஸ், அது சன்ட்ரைடு பிரிக்ஸ் சொல்லுவாங்க. டெம்பரரி செக்ஸஸ் தான் யூஸ் பண்றாங்க அதையும். அதுக்கடுத்து பக்கா பிரிக்ஸ், நல்லா எரிஞ்ச பிரிக்ஸ், ஃபர்ம்டு பிரிக்ஸ், பெர்மனன்ட் செக்ஸர் கூட அதை யூஸ் பண்றாங்க சிலதுலலாம். அதுக்கடுத்து நல்லா காஞ்சி கருகி வரக்கூடிய பிரிக்ஸ், ஜம்மா பிரிக்ஸ், போர்பல் பிரிக்ஸ், அதெல்லாம் இங்கே யூஸ் ஆகாது அதிகம். ஒரு சில இடத்துல அதை உடச்சு போட்டு அன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோருக்கு தான் உடச்சு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா ஆப்டிமம் குவான்டிட்டியில காஞ்சி வரக்கூடிய பிரிக்க வந்து பக்கா பிரிக்ஸ் சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு நம்ம வகைப்படுத்துறோம். அதுல நல்லா ஓவரா எரிஞ்சிருச்சு போச்சுன்னா கருப்பு கறிக்கட்டை மாதிரி கறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஜம்மா பிரிக்ஸ் சொல்றோம். அப்ப அது என்ன உடஞ்சு போட்டு அக்ரிகேட் அங்கேயே யூஸ் பண்ணுவோம், இல்ல ஃப்ளோர் உடைச்சு போடும். அது செங்கல் கட்டு பண்ணதுன்னா பயன்படுத்த முடியாது. அதே வந்து ஒழுங்கா வேகாம எப்படி சொல்றது, சன்ரைடு பிரிக்ஸ் சொல்லுவாங்க. சூரிய வெளிச்சத்திலே காய்ச்ச மாதிரி இருக்குல்ல அந்த பிரிக்ஸ், நான் இன்னைக்கு என்ன டெம்பரரி செக்ஸ் யூஸ் பண்ணுவோம். செங்கல் சூழ்நிலை வைக்காமே கொண்டு போறது. அப்ப டெம்பரரி செக்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஒரு இடத்துல டென்ட் லைட்டா அமைக்கிறீங்க. அதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் டென்ட் வந்து காலி பண்ணிடுவீங்க, இடிச்சிருவீங்க. இல்ல வந்து ஒரு செட்டு போடுறாங்க, நீங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து படத்துக்கு செட்டு போடுறாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி இடத்துல பழைய கிராமம் மாதிரி ஒரு வில்லேஜ் உருவாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல அந்த சன்ரைடு பிரிக்ஸ், சூரிய வெளிச்சத்திலே காய வச்சு செங்கல் சூளைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த பிரிக்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுதான் என்ன அப்படின்னா சன்ரைடு பிரிக்ஸ், அது கச்சா பிரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்ப வாகை சுடவா படத்துல காமிச்சிருப்பாங்க.
அந்த படம் ஃபுல்லாவே அந்த பிரேக் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் காட்டியிருப்பாங்க. அப்ப அதுல அதை ஏத்துறது, இறக்குறது எல்லாமே அந்த டைப் ஆஃப் பிக்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. கலர் கம்மி காட்டுற மாதிரி தான் இருப்பான். செங்கல் சூரி வந்து அதிகம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு சில இடத்துல தான் காட்டியிருப்பான். அப்ப அந்த மாதிரி எல்லா பிரிண்ட்லயுமே என்ன சார் அப்படின்னா இப்ப நான் பார்க்கக்கூடியது கிளாசிபிகேஷன் ஆஃப் பிக்ஸ். அது மொத்தம் 3 கேட்டகரி பார்க்குறோம். ஒண்ணு கச்சா, இன்னொன்னு பக்கா, இன்னொன்னு ஜும்மா. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எதை பார்க்கறோம்னா அந்த நல்லா எரிக்கப்பட்ட செங்கல் சூளையில் வச்சு எரிக்கப்பட்ட பர்ன்டு பிரிக்ஸ். அப்ப இது பொதுவா வகைப்படுத்தணும்னா என்னோட பாயிண்ட் ரெண்டு தான் வகைப்படுத்துறேன். செங்கல் சூளைக்கு போன பிரிக்கு, செங்கல் சூளைக்கு போகாத பிரிக்கு. செங்கல் சூளைக்கு போகாம சூரிய ஒளியிலே காய வச்சு எடுத்த பிரிக்கை வந்து கச்சா பிரிக்ஸ் சொல்லுவோம், சன்ரைடு பிரிக்ஸ் சொல்லுவோம். செங்கல் சூளைக்கு போன பிரிக்ஸ் வந்து பேர்ன்டு பிரிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பேர்ன்டு பிரிக்ஸ் நல்லா எரிச்சிச்சு அப்படின்னா பக்கா. ஓவர் அரிஞ்சு போய் கறிக்கட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா ஜம்மா பிரிக்ஸ். அவர் தான் ஓவர் பர்ன் பிரிக்ஸ் சொல்லுவோம். சார் கிளியர்? டைப் புரியுதானே? ஓகே. இப்ப Yes, கிளாசிபிகேஷன் sir. ஆஃப் கிளே சாலிட். Yes, sir. கிளாசிபிகேஷன் ஆஃப் கிளே சாலிட். நான் எழுதுவேன் ஆனா சொல்ல மாட்டேன். உண்டாம சும்மா எழுதிட்டு போவேன். நான் இடத்துல பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ரைட்டா பார்த்து வச்சுக்கங்க. கேட்க மாட்டாதையும். சப்போஸ் கேட்டானா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம்ல, கண்ணால பார்த்த ஞாபகம் இருக்கும்ல, வருஷம் வந்து ஞாபகம் இல்லாட்டி கூட அதுக்காண்டி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா அவன் கேட்டான் அர்த்தம். ஏன்னா கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஓகே. இது வந்து எஸ்எஸ் ஜெயிலுக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டைம். ஓகே. அதுக்கு அடுத்து இப்ப என்னன்னா இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா ஃபீல்டு கிளாஸிஃபிகேஷன் போட்டுருவோம். ஒன்று சானிடரி பிரிக்ஸ் தான் கச்சா பிரிக்ஸ். அப்ப எங்க யூஸ் பண்றோம்? பர்மனன்ட் செக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியாது. டெம்பரரி செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து நம்ம வந்து நல்லா செங்கல் சூழல் வச்சு காய வைக்கல. அதனால ஒரு விஷயத்த நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும்னா மழை பெய்ஞ்சிச்சுன்னா இது நல்லா தாக்கு பிடிக்காது. நார்மலா சூரிய வெளிச்சத்துல வெயில வச்சு காய வச்சு தான் இருக்கும். அப்ப அந்த பில்டிங் நாட் டு வெதர். பில்டிங்ல வெதர் கண்டிஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா இது தாக்கு பிடிக்காது. மழை பெஞ்சாலும் அது இப்படியான வெயில் ஃப்ளோ. ஓகே. ஒரு 3 மாசம் இல்ல 1 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டிருக்கோம். அப்ப அந்த இதை சுத்தி அடக்கு மாதிரி எடுக்கணும், வால் மாதிரி எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சினிமா செட்டு போடுறோம். அப்ப பழைய காலத்து வீடுங்க மாதிரி இருக்கணும். கண்டிஷன்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த செட்டு போடும்போது முழுக்கு வச்சு கட்டுறதுக்கு இந்த மாதிரி பிரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லிட்டேனே டெம்பரரி செக்ஷன் ஒரே வார்த்தை முடிச்சிட்டேன். அந்த பில்டிங் நாட் வெதர். அது வெதர் இருக்கக்கூடாது. பில்டிங் நாட் வெதர். ஓகே. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து செங்கல் சூழல் வச்சு எரிச்சு கொண்டு வரக்கூடிய பேர்ன்டு பிரிக்ஸ். இன்னொரு நேம் இருக்கு, பக்கா பிரிக்ஸ், ஆல்சோ கால்டு பக்கா. ஓகே. அதுக்கடுத்து இது எங்க யூஸ் பண்ணா பர்மனன்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து 3 கேட்டகரி இருக்கு. பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இதெல்லாம் டீடைல் தான் பார்க்கணும் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக், செகண்ட் கிளாஸ் பிரேக், அதுக்கடுத்து தேர்ட் கிளாஸ் பிரேக்.
அப்ப இது இதெல்லாம் நடத்தணும். அது ஸ்ட்ரென்த் என்ன? கிரஷிங் ஸ்ட்ரென்த், கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த். வாட்டர் அப்சர்ப்ஷன் என்ன? எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அதுக்கடுத்து இந்த பேர்ன்டு பிரிக்ஸ் இருக்குல்ல, இந்த பேர்ன்டு பிரிக்ஸ்ல ஒரு வகை இருக்கு. அது என்ன சார் வகை அப்படின்னா, நல்லா எரிஞ்ச பிரிக்ஸ் ஓகே. அதே ஓவர் பேக்கடா போயிடுச்சு. ஐ மீன் நல்லா வந்து செங்கல் வச்சு எரிச்சு ஓவர் ஆயிடுச்சு ஹீட் அப்படின்னா, அந்த பிரிக் கருவி 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 பிடிச்சிடும். நீங்க பார்த்தா தெரியும். அப்ப அந்த பிரிக்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் எடுக்காது. ஓகேவா? அப்ப அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரும். அப்ப எழுதிக்கிறங்க. அப்ப அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த பிரேக் டைப் வந்து இதுக்குள்ளேயே கொடுக்கலாம். 2ல ஏபின்னு கொடுக்கலாம். 2 O2 அப்ப எழுதிக்கிறேன். 2ல ஏ, அடுத்து 2ல பி. ஓவர் குவான்டிட்டி பிரிக்ஸும் கொடுக்கலாம். இதை எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, சம்கா பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவர் குவான்டிட்டி பிரிக்ஸ் சம்கா. இல்லாட்டி ஆல்ஃபா கால் சம்கா சம்கா எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து யூசர் இஸ் சுக்கி ஆல்சோ. சுக்கி ஆல்சோ. சுக்கி தயாரிக்கிறதுக்கு இந்த கல்லை உடைச்சு பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? ஃபவுண்டேஷன் அண்ட் ஃப்ளோர் போடுறதுக்கு இந்த கல்லை உடைச்சு பயன்படுத்துவாங்க. கீழே தளம் போடுறதுக்கு உடைச்சு போடுவாங்க கல்லா இருக்கு. யூஸ்லி ஃபவுண்டேஷன். அதுக்காண்டி ஃபவுண்டேஷன் அண்ட் ஃப்ளோர். வேற வந்து சில இடத்துல அக்ரிகேட்டாவும் யூஸ் பண்ணுவாங்க அந்த கல்லை உடைச்சு. செங்கலை உடைச்சி அதை தேவையில்லையே சின்ன சின்ன கல்லை உடைச்சி அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணுவாங்க காங்கிரீட் மேக் பண்றது. இப்போ யூசரின் அக்ரிகேட் ஃபார் மேக்கிங் காங்கிரீட். இப்போ யூசரின் அக்ரிகேட் ஃபார் மேக்கிங் கான்கிரீட் போடுங்க. அதுக்கு அடுத்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் என்ன அப்படின்னா கேஜ்டு மாடல். கேஜ்டு மாடல் மாடல் கேஜ் மாடல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஓப்பன் பிரிக்ஸ்ல சேனல் கொடுத்துட்டேன். உங்களுக்கு டவுட் வரும், சார் இடையில வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இருக்கு, அதை எழுதாம இது கொடுக்குறீங்களே அப்படின்னா, எனக்கு இதுல ஓப்பன் பிரிக்ஸ்ல இப்பதான் விஷயம் எக்ஸாம் ஃபைண்ட் ஆகல. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்டெப்தா எழுதணும். அது கண்டா வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயில் ஆகுது. இப்ப நான் சொல்றதுதான் எழுதுறேன். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் இருக்கு, அது எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக்கை அதோட கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்தை வச்சு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து அந்த கல்லை நம்ம விரலால தட்டி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கலா சொல்றேன், லேப் வச்சு கண்டுபிடிக்கிறது. கம்ப்ரஸர் கண்டுபிடிக்கணுமா, அப்ப அது 10.5 கிலோ மெகா பாஸ்கல் இருக்கும். கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் எவன் ஸ்கொயர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக். தண்ணியை குடிக்கிறதுக்காண்டி எந்த அளவுக்கு குடிக்குதுன்னு டெஸ்ட் பண்றான். வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட். இனிஷியல் வெயிட் எடுக்கிறீங்க, அதுக்கடுத்து வந்து தண்ணியை ஊற போடுறீங்க. ஆஃப்டர் 24 ஹவர் கழிச்சு அதை எடுக்கிறீங்க, காய வச்சுட்டு சூரிய வெளிச்சத்தை காய வச்சுட்டு இப்போ மறுபடியும் வெயிட் போடுறீங்க. இப்போ வந்து தண்ணியை குடிச்ச வெயிட் எவ்வளவுன்னு பாக்குறீங்க. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய வெயிட்ல இருந்து இப்போ உள்ள வெயிட்டை கழிச்சு ஒரிஜினல் வெயிட்டோட பர்சன்டேஜ் போட்டு பார்க்கும்போது கூட பெருக்கி வரும்போது உங்களுக்கு 15% இருக்கும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. தண்ணியை குடிச்ச வெயிட்டோட அளவு அப்படி இருந்துச்சு அப்படின்னா 15% இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக். இதெல்லாம் லேப்ல வந்து டெக்னிக்கலா பேசுறது. ஆனா ஒருவேளை பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா, அந்த கல்லை எடுத்து நம்ம சுண்டி பார்க்கும்போது, விரல் வச்சு சுண்டும் போது ரிங்கிங் சவுண்ட் கேட்கணும். ஓகே, நகத்தை வச்சு கிழிக்கும் போது நம்ம வந்து கோடு மாதிரி விழுகக்கூடாது. அந்த கல்லைய தூக்கி நம்ம ஒரு இடுப்பளவு தூரத்துல இருந்து கீழே போடுறோம் அப்படின்னா அது உடையக்கூடாது.
இல்ல நல்லா கவனிங்க. ஒரு கல்ல இன்னொரு கல்லோட தட்டி பார்க்கும்போது ரிங்கிங் சவுண்ட் இருக்கும். இல்ல வந்து விரல வச்சு இது பண்ணும்போது ரிங்கிங் சவுண்ட் கேட்கும். அதே சேம் டைம் அந்த கல்ல ஒரு குறிப்பிட்ட ஆப்டிமம் ஹைட் நம்ம உடம்புலேருந்து ஒரு இடுப்பு அளவுல தூக்கி போடும்போது அது உடையவே கூடாது. அதுக்கடுத்து நெயில் வச்சு நம்ம நகத்த வச்சு கீறுறோம் அப்படின்னா, அதுல விரிசல் விழக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய டெஸ்ட். அது எல்லாத்துலயும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது நல்ல குவாலிட்டில இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு அர்த்தம். அதே பிரேக்கு தன்னுடைய கம்ப்ரஸர் சிஸ்டம் 10.5 இல்லாம ஒரு 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது செகண்ட் கிளாஸ் பிரேக். அப்ப வாட்டர் எந்த அளவுக்கு குடிக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 15% சொன்னேன். அப்ப இதுல தண்ணி கொஞ்சம் கூட குடிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு தண்ணி அப்படின்னா, 22% வரை அது ட்ரை வெயிட்டோட கூட இருக்கும். அப்ப 3 கேஜி வெயிட்னா, 3 கேஜி வெயிட்ல 22% கூட இருக்கும் பெஸ்ட்டா. அப்ப இது வந்து ஒரே மாரி கலர்ல இருக்காது. அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கலர் வெவ்வேறா இருக்கும். யூனிஃபார்மா கலரா இருக்காது. அதே ஃபர்ஸ்ட் விஷயம் வச்சு இத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது என்ன சார்னா, இது வந்து செகண்ட் கிளாஸ் பிரேக். அதே தேர்ட் கிளாஸ் பிரேக் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னது 10.5 2வது சொன்னது 7 இப்போ சொல்லப்படுது 5.5 மெகா பாஸ்கல் நியூட்டன் பெர் மீட்டர் கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரென்த். அப்ப அதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் ஃபர்ஸ்ட் சொன்னது 15%, 2வது சொன்னது 22%, இப்போ சொல்றது 25%. தண்ணி குடிக்கக்கூடிய அளவு. அதோட ஓன் ட்ரெயின் வெயிட்டோட 25% மேல கூட போயிடக்கூடாது குடிக்கக்கூடிய அளவு. அப்ப இப்படிதான் இந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸோட கம்ப்ரஸ்ட் வந்து 10.5 மெகா பாஸ்கல் ட்ரிபிள் எம் ஸ்கொயர். அதுக்கடுத்து உங்களுக்கு அதோட தண்ணி குடிக்கக்கூடிய அளவு டோட்டல் ட்ரை வெயிட்லேருந்து எந்த அளவுக்கு கூடக்கூடாது அப்படின்னா 15% மேல போயிடக்கூடாது வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ தண்ணி குடிக்கக்கூடிய தன்மைங்கிறது. அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் அதுல வந்து ரிங்கிங் சவுண்ட் மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் கேட்கணும். ஓகே ஒரு பிரேக் ஆனதற்கு கூட குறைச்சும் போது நெயில் வச்சுக்கிற போது கிராக் விழுகக்கூடாது போட்டு விழுகக்கூடாது. செகண்ட் கிளாஸ் பிடிக்கும் போது கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்ங்கிறது 7 நியூட்டன் பெர் ஓம்ஸ்கொயர் ஆர் மெகா பாஸ்கல். வாட்டர் பிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது 22% மேல போயிடக்கூடாது. இது ஒரே யூனிபார்மிட்டியா இருக்கிறதுக்காக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் கிளாஸ் ஸ்பீக்கிங்கிறது கம்ப்ரஸர் வந்து 5.5 மெகா பாஸ்கல் அட்மிட்டம் பெர் ஓம் ஸ்கொயர். இதோட தண்ணி குடிக்கக்கூடிய தன்மை வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது 25% மேல போயிடக்கூடாது ட்ரை வெயிட்டோட. அப்ப இது எப்படி இருக்குன்னா ரொம்ப தேர்ட் கிளாஸ் ஸ்பீக்கிங் என்ன சார் அப்படின்னா ஒழுங்கா வேகாம இருக்குல்ல அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல ஓவரா வேகிறத சொல்லல அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒழுங்கா வேகாம சூழ்நிலை வெளில வரக்கூடிய கல் எல்லாமே அண்டர் கரண்ட் பிரிக்ஸ் சொல்லுவாங்க. அது ஷேப்பே நான் யூனிஃபார்ம் ஷேப்பா இருக்கும். ஒரு வளைஞ்சிருக்குது. ஒரு சைடு வந்து உருண்ட மாரி இருக்குது. ஒரு பாதி உடைஞ்ச மாரி இருக்குது. அதெல்லாம் யூனிஃபார்ம் ஷேப்பா இருக்காது. அதெல்லாம் அண்டர்மெண்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவர்மெண்ட் பிரிக்ஸும் இருக்கு, அண்டர்மெண்ட் பிரிக்ஸும் இருக்கு. 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேர்ட் கிளாஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. இப்ப இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ல இது வந்து எக்ஸாம்ல கேட்டது. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னா இந்த 3 கிளாஸ் டைப் ஆஃப் பிரிக்லயும் என்ன கம்ப்ரஸர் இருந்துன்னு கேட்பாங்க. 10.5, 7, 5.5 ஆர்டர் வைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அதே ஆர்டர் வைஸ் வாட்டர் ஆப்ஷன் பார்த்தா 15% மேல போயிடக்கூடாது, 22% மேல போயிடக்கூடாது, 25% மேல போயிடக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்னா 2 பிரேக் உரசும் போது மெட்டாலிக் சவுண்ட் கேட்கணும். அதுக்கடுத்து நமக்கு நெயில் எல்லாம் கீழும்போது கூட விழுகக்கூடாது, கிராக் அடிக்கக்கூடாது. அதுக்கடுத்து இதுல கீ பாயிண்ட் என்னன்னா யூனிஃபார்மிட்டி கலர்ல இருக்காது எந்த ஒரு பிரேக்கும். அதுக்கடுத்து தேர்ட் கிளாஸ்ல வந்து யூனிஃபார்மிட்டி ஷேப்ல இருக்காது. கொஞ்சம் ரொம்ப லோவா போய் எரிஞ்சிருக்கும் அந்த பிரேக். அவ்வளவுதான் இது ரெண்டு விஷயம். இதுதான் அந்த கிளாஸ் எழுத போறேன். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இத Yes, sir. சொல்லிட்டு இத தவிர்த்து அந்த டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கிளே பிரிக்ஸ் வந்து குடுப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹெவி டியூட்டி ஃபர்ன்ட் கிளே பிரிக்ஸ், அப்புறம் அதிலேயே விதத்துல இருக்கு. ஃபர்ன்ட் கிளே பெர்பாரட் பிரிக்ஸ், ஹாலோ பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் குடுப்பேன். அத குடுத்துட்டு பிரிக் மெசன்ட்ரில ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்னும் ஒரு கரெக்ட்டா ப்ராப்பரா சொல்ல போனா ஒரு 45 மினிட்ஸ் தான் கிளாஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிக் மெசன்ட்ரி முடிச்சிடும். 3 கொஸ்டின் கேட்பான். பாத்துக்கங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் படிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட டாபிக்ல தான் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பான். மீதி டாபிக்லாம் 2 கொஸ்டின் கேட்பாங்க சார்னா கொஸ்டினே கேட்க மாட்டான். அவன் ஆப்ஷன்ல வச்சிருப்பான். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் கேஸோட விடுங்க. ஆர்சிஎஸ்ல இருக்கிறதுனால கேட்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப டோர்ஸ் அண்ட் விண்டோ, அதுக்கடுத்து கிளாஸு, பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் அவன் கேட்கலாம், கேட்காம போகலாம். அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னா கேட்க மாட்டான் இல்ல. இந்த 3 டாபிக்லனா எதுலயாச்சும் ஒண்ணுல கேட்பான். இப்ப அவன் கேட்கலாம், கேட்காம போகலாம். அந்த மாரி டைப் இருக்கும். ஆனா படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. அந்த ஏதாச்சும் ஒண்ணு கேட்பான் வந்து எக்ஸாம். அந்த 3 சாப்டர்ல. அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? இப்ப எந்த சாப்டர்ல கேட்பான்னு நமக்கு தெரியாது. அவன் 3யும் படிக்கணும். அப்படிங்கிற கண்டிஷன்ல படிக்கணும். அது மாரி கிட்டத்தட்ட 6 சாப்டர் வந்து டிப்ளமோ பத்தியுமே இருக்கு. கேட்கலாம், கேட்காமயே போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல. ஏஐல 3 சாப்டர் இருக்கு.
எதுல சொல்றேன்? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் தான் சொல்றேன். ஏஐல பில்டிங் மெட்டீரியல், பில்டிங் அசெட்ஸ் தான் சொல்றேன். அப்ப நம்ம அதிக ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து மனப்பாடம் பண்றதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். ஏன்னா கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின் கேட்கறான். அதே சேம் டைம் பார்க்கும்பொழுது வேற வழி இல்ல படிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா அதிக பேரு தியரிட்டிக்கல் பார்ட்ல தப்பு பண்றீங்கன்னா, என்விரான்மென்ட் தியரிட்டில தப்பு பண்ணுவீங்க. ஒழுங்கா படிக்காம, மனப்பாடம் பண்ணாம. டிரான்ஸ்பிளேஷன்ல தப்பு பண்ணுவீங்க. டிரான்ஸ்பிளேஷன்ல அந்த அளவுக்கு தப்பு இருக்காது. ஏன்னா கொஸ்டின்ஸ் கம்மி தான். அவ்வளவு விஷயம் படிப்போம். அதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்க போறான் அப்படிங்கும்போது, அதுல ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் ஹைலைட் பண்ணி கேட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல தப்பு பண்ணுவீங்க. அதனால திரும்பவும் சொல்றேன். இதுக்கு வந்து நீங்க டெய்லி ஒர்க் போடணும். எந்த அளவுக்கு உங்களால சின்ன சின்னமா இப்ப பிரீக்னா இது என்ன அளவுக்கு ஷார்ட் ஃபார்மா எழுதி வச்சுக்க முடியுமோ, நீங்க ஒரு நோட்ஸ் வந்து சின்னதா எழுதி வச்சுக்கணும். ஏ4 ஷீட்ல. அதுவே ஒரு பக்கத்துக்கு வரும். அது என்ன ரீசன் எழுதி வச்சுக்கணும். எத்தனை பேருக்கு பாருங்க ரீசன் பண்ண முடியாது. ரீசன் அதான் எப்படி மனப்பாடம் வச்சிருந்தாலும் ரீசன் சொல்றேன் ஃபைனலா எக்ஸாம் போகும்போது. அப்ப பிரீக்னா அது எப்படி முக்கியமான வேல்யூஸ் எல்லாமே ஒரு பக்கத்துக்கு வச்சிருக்கணும் நீங்க. அப்படின்னு அதை வச்சு பார்த்து ரீசன் பண்ற மாதிரி. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாள் நீங்க என்ன செய்யணும்? டெக்னிக்கல் பேப்பர் 20 அதாவது 10 டெக்னிக்கல் யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க எழுதியிருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் யூனிட் எல்லாம் அங்கங்கே முக்கியமான இருக்கக்கூடிய இயர்ஸ், நியூமெரிக்கல் நம்பர்ஸ், வேல்யூஸ்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு போகணும். அப்ப இவ்வளவு விஷயம் செய்யணும். ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க பார்க்கலாட்டும் பரவாயில்ல. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 4, 5 நாளே நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், எக்ஸாம் இருக்க ஒரு 2 நாள் முன்னாடி டெக்னிக்கல் பேப்பர் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல. டெக்னிக்கல் பேப்பர் யார் ஒருத்தவங்க எக்ஸாம் 1 நாள், 2 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவிஷன் பண்ணலையோ, அவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. கரெக்ட்டா அடிச்சு சொல்லலாம். நீங்க எவ்வளவு இதா படிச்சிருந்தாலும். ஒரு நோட்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். அப்ப அதுக்கு எப்படி சார்? ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒரு நாள் எங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்னா, அந்த 2 நாள் இல்ல 1 நாள்ல 10 யூனிட் ரிவிஷன் பண்ற அளவுக்கு அது எப்படி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க சுருக்கி சுருக்கி நோட்ஸ் எழுதி வைக்கணும். ஒரு போஸ்டிங் ஒருத்தங்க கிளியர் பண்ணணும்னா, அவங்க 3 வேற நோட்ஸ் எழுதிருக்கணும். இன்ஸ்டிடியூட்ல எழுதும்போது ஒரு நோட்ஸ். அந்த இன்ஸ்டிடியூட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு, அதுக்கடுத்து 2வது டைம் நீங்க படிக்கும்போது, அதுலேருந்து கன்சாலிடேட் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா? அது ஒரு நோட்ஸ். அதுக்கடுத்து நீங்க அந்த 2 ரிவிஷன்ங்கிறது 10 ரிவிஷன் ஆகும்போது, அதுல நீங்க கன்சாலிடேட் பண்ணுவீங்கல்ல? இத எடுத்து வைக்கலாம்ல. அதுல ஒரு நோட்ஸ். அப்ப நீங்க சக்கையா புடிச்சு அத ரிவிஷன் பண்ண தான் அந்த குவாலிட்டி வரும். அத பார்த்தோனே, இதுதான் மறந்து போகுது இந்த சாப்டர்ல. இதுதான் எழுதி வச்சுக்கலாம். அப்ப அத எடுத்து லாஸ்ட்டா அந்த ஜூஸ் ஆஃப் புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல? ஒர்க் போட்டு, ஹார்ட் ஒர்க் போட்டு. அந்த ஜூஸ் எடுத்து ஒரே நாள்ல முடிச்சுட்டு போயிரணும். அன்னைக்கு 10 யூனிட் ரிவிஷன் மட்டும் பெரிய பர்டனா இருக்காது. கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. எஸ் இதெல்லாம் சார். பண்ணிட்டு, நீங்க போயிட்டு ஒரு சார். போஸ்டிங்ல உட்காந்துட்டு, அப்புறம் நீங்க ஜாலியா இருங்கங்கிறேன். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கங்கிறேன். ஓகேவா? அதுவரையும் கஷ்டப்படுறத கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது சக்சஸ்ங்கிறது எல்லாருக்கும் யூனிக்கா இருக்காது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். 2 வருஷம் கழிச்சு கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகேவா? படிச்சு முடிச்சுட்டு கன்டினியூஸா ப்ராசஸ்ல இருந்து கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப முனிசிபாலிட்டில நெறைய பேர் இப்படிதான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கான நாள் ஒரு நாள் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு. நீங்க உங்க மனசாட்சி உண்மையா படிச்சீங்கன்னா, ஒரு நாள் உங்களுக்கு இருக்கு. அந்த நாள் எந்த நாள் வேணுமாலும் இருக்கலாம். அந்த வருடம் 2025 கூட இருக்கலாம். அது இன்னும் ஒரு 4 மாசத்துல விட அந்த வருடம், அந்த நாட்கள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வர இருக்கலாம். சக்சஸ் அடையிற வரை பெரிய போராட்டமா தான் இருக்கும். வாழ்க்கை பெரிய தோல்வியா தான் இருக்கும். ஆனா சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம், லைஃப்ல எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆயிரும். எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்களா? உங்களால அ வேலை பார்க்கும்போது உங்களால இந்த அளவுக்கு ஜிம்முக்கு போய், இல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு இதாக முடியும். சார் நான் வந்து படிப்புனே வந்து நான் அதிகம் ஒரு மேக்கப் பண்றதில்ல. என்னுடைய உடல் தோற்றமே மாறி போயிருச்சுன்னா, ஒரு ஒரு லேடீஸ் வந்து ஃபீல் பண்றீங்களா? நீங்க வேலை வாங்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாரி அப்பியரன்ஸ் மாத்திக்க முடியும். நம்ம சொல்றது வந்து சின்ன விஷயங்கள். இது மாரி நீங்க எது எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் உங்களால மாத்திக்க முடியும். இந்த வேலை வந்ததுக்கு அப்புறம். அப்ப மாத்திக்கிடுங்க. அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. அதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை. அது மனசுல நினைச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான நாளாக அமையும். அது எப்ப அமையும்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அமையாது. ஃபீல் பண்றதுல ஒரு பைசா இது இல்ல. ஃபீல் பண்ணாம நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க படிக்கணும். ஃபீல் பண்றத விட நீங்க ஒர்க் போறது தான் உங்களுக்கு பலன குடுக்கும். அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க சார் எப்பயுமே. ஃபீல் பண்றத விட உங்களுக்கு என்ன ஒர்க் போடுறீங்களோ அதுதான் பலன் கிடைக்கும். நான் அனுபவத்துல சொல்றேன். நெறைய பேர் பார்த்ததுல சொல்றேன்.
நீங்க ஒர்க் போட்டா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் ஃபீல் பண்றேன், கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஃபோன்ல வந்து அ சும்மா வந்து ஃபோன்லயே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒர்க்கே குடுக்காது. இப்ப நான் நோட்ஸ உங்களுக்கு பிடிஎஃப்பா அனுப்புறேன். இத நீங்க ஃபோன்லயே வச்சு படிக்கிறீங்கன்னா, உங்களால சக்சஸ் ஆக முடியாது. நீங்க கைப்பட நோட்ஸ் எழுதுனா மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும். இத பிரிண்ட் போட்டெல்லாம் உங்களால சக்சஸ் ஆக முடியாது. ஏன்னா, ஒரு போஸ்டிங் வந்து உங்கள எல்லா விதத்திலயும் சோதிக்கும். ஓகே. நீங்க வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா, உட்கார்ந்தே இத்தன மணி நேரம் கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு வந்து நீங்க கைப்பட நோட்ஸ் எழுதிருக்கீங்களா? அப்படின்னா, உங்கள ஒவ்வொரு இதா மோல்டு பண்ண தான் பார்க்கும். நமக்கு தெரியாம இந்த யுனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நம்ம குடுக்கும்னா, நம்மட்ட இருந்து ஃபர்ஸ்ட்டு வேலைய வாங்கும். அதுக்கு தகுதியா அப்படின்னு நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அது கஷ்டம். கிளியர் புரியுதா நான் சொல்றேன்னா? ஓகே. ஓகே சார். Yes, sir. இந்த வீடியோ கட் Yes, பண்றேன். sir. தேங்க்ஸ் சார்.